ஹலோ எவ்ரிஒன். ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட். இது வந்து 23வது எபிசோடு. பிளான் பண்ணல, பட் வந்து இப்போ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த எபிசோட்ல வந்து கேளுங்க, ஏன்னா என் கிரெடிட்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. நடுவில் நன்றி வணக்கம் சொல்லிட்டோம் அப்படின்றக்காக டப்புன்னு அப்படியே கட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக கேளுங்க. இந்த நடுவில் இந்த வியூபி பாட்காஸ்ட்ல வந்து கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ண போனதுனால ஒரு பெரிய கேப் ஆயிருச்சு. இல்ல, ரோல் ப்ளே பண்ணாட்டியும் இந்த கேப்புகள்லாம் இருக்க தான் செய்யும். அந்த எபிசோட் கேட்ட பல பேருடைய ரெக்வஸ்ட் இல்ல ஃபீட்பேக்ல ஒண்ணு இருந்தது. "ஏன் உங்க பாட்காஸ்ட்ல இந்த மாரி பேச மாட்றீங்க? உர்ருன்னு இருக்கு. கொஞ்சம் கலகலன்னு பேச வேண்டியதானே" அப்படின்னு. ஸோ அதனால இந்த தடவ கலகலன்னு பேசுறதுக்காக ஒருத்தர வந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து நான் வழக்கம் போல பேசுறேன். அவர் வந்து கலகலன்னு பேசுவாரு. ஸோ ஒளறி வணக்கம். வைப்பேன். ஓகே. வணக்கம், ஸோ வணக்கம். வெல்கம். வெல்கம். ஓகே. வெல்கம் ஆர்கே அவர்களே. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். ஜாலியா ஸ்டார்ட் பண்ணலாம். கலகலன்னு இருக்குமான்னு வந்து கேரண்டி பண்ண முடியாது. ஆனா குறுக்க வந்து மொக்க ஜோக்கு போடுவேன். பேசுவோம், நம்ம பேசுவோம். பாட்டுக்கு ஜாலியா பேசலாம். ஓகே. ஓகே, ரைட். ஸோ இந்த எபிசோட்ல வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா வந்து ட்ரெய்னிங். அதுவும் ரொம்ப முக்கியமா வந்து ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங். ஸோ ஹை இன்டென்சிட்டி. அதான். ஸோ சுத்தி அத பத்தி தான் பேசுவோம். குறுக்க டீவியேஷன் ஆகி அங்கிட்டு இங்கிட்டுன்னு போவோம். பட் பரவால்ல. எல்லாமே ஜாலியா தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா. ஸோ அதனால ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங். ம். ஸ்டார்ட். ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங். கிடையாது. ஹை ஆக்சுவலி இது ஒரு குழப்பம் இருக்கு. ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங், ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங். அதாவது ஹெச்ஐடின்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு ஹெச்ஐஐடின்னு ஒண்ணு இருக்கும். இது 2மே டோட்டலா வேற. இது நெறைய நேரங்கள்ல வந்து இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்ஐஐடின்னா என்னன்னு சொல்லிர்றேன். அந்த ஹெச்ஐஐடின்னா அது ஆக்சுவலி ஒரு கார்டியோ பேஸ் பண்ணதான். ஸோ ஹை இன்டென்சிட்டில ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ல நம்ம ட்ரெயின் பண்றது. அது என்ன மாரி ட்ரெய்னிங் அப்படின்னா வந்து எந்த ஒரு ட்ரெய்னிங்க நம்ம இன்டர்வல் வச்சு பண்ணாலும் அது ஹை இன்டென்சிட்டி தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வாக்கிங் போறோம். அந்த வாக்கிங் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் வச்சு நம்ம வந்து ஓகே இத்தனை செகண்ட் வாக் பண்ணுவோம், இத்தனை செகண்ட் நம்ம நடக்காம இருப்போம். அப்படின்னு நம்ம ஒரு இன்டர்வல் வச்சு நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்றோம்ல ஒரு ட்ரெய்னிங். ஸோ இதுதான். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வாக்கிங்கிறது லோ இன்டென்சிட்டி. அப்ப வந்து லோ இன்டென்ஸான விஷயங்கள ரிமூவ் பண்ணிட்டு, அதே விஷயத்த ஹை இன்டென்ஸா பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ வாக்கிங் இல்லாம ரன்னிங்கு, இல்லைன்னா சைக்கிளிங், இல்லைன்னா இந்த இருக்கறதே இருக்க ஜம்பிங் ஜாக்ஸு, பர்ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி அதான். மெயினா பர்பீஸ் பண்ணுவாங்க. உண்ம. நேரா போய் YouTubeல போட்டு நேவி ட்ரெய்னிங் அப்படின்ற மாரி போட்டோம்னா, இங்கருந்து அங்க தாவுவாங்க. திடீர்னு அப்படியே வந்து புஷ் அப் பண்ணுவாங்க, பர்பி பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டு அங்கருந்து எல்-சிட்ல புல் அப் பண்ணுவானுங்க. ஆ அதாவது எங்க அதுதான். ஆரம்பிச்சோம், எங்க முடிச்சோன்றது எவனுக்கும் தெரியக்கூடாது. பார்க்கறதுக்கு ஒரு தினுசா இருக்கணும். வாட் ஹி அது இஸ் ட்ரெய்னிங் அப்படிதான் ஃபார் அப்படின்னு பண்ணுவானுங்க. சொல்லிட்டு வீடியோ போடணும். உண்மதான். ஆனா அந்த அவ்வளவு மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. பண்ண வேண்டிய மாரி அது இருக்காது. ரொம்ப ம். சிம்பிளா ஒரு 30 செகண்ட்ஸ் ரன்னிங், 30 செகண்ட்ஸ் நார்மல் வாக். ஸோ 30 செகண்ட்ஸ் ரன்னிங், 30 செகண்ட் நார்மல் வாக். ஸோ இந்த மாரி வச்சா போதும். ரொம்ப முக்கியமா ஸ்கிப்பிங் பண்றோம்ல ஜம்ப் ரோப். அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங். சாரி, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங். ஏன்னா ஆமா. ஏன்னா ஜம்ப் ரோப் வந்து நம்மளால ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஸோ ம். அதுவே நம்ம ஸ்பெசிஃபிக்கா யூசுவலா நம்ம கவுண்ட் வச்சு பண்ணுவோம். ஓகே 50 ரெப்பு, 100 ரெப்பு, 100 ஸ்கிப்பிங்ன்னு சொல்லி நம்ம கவுண்ட் வச்சு நம்ம பண்ணுவோம். அத ம். கவுண்ட் வைக்காம செகண்ட்ஸா கணக்கு வச்சுட்டு, ஓகே நம்ம வந்து 30 செகண்ட்ஸ் நான் இப்ப வந்து ஜம்ப் பண்ணுவேன். தென் 30 செகண்ட்ஸ் நான் பிரேக் எடுப்பேன். நான் 30 செகண்ட்ஸ் ஜம்ப் பண்ணுவேன். 30 செகண்ட்ஸ் நான் பிரேக் எடுப்பேன். அப்படி இன்டர்வல் வச்சு பண்ணோம்னா, அவ்வளோதான் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங். ஸோ இது மெயினா டார்கெட் பண்றது எத அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் தான். ஸோ கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங் தான் இது. கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங் அப்படின்னாலே ஹார்ட்டுக்கு தான் மெயினு. பிளஸ் ஓவரால் ஜெனரல் வெல்னஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா, அந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங்ல இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஆ. மூச்சு வாங்கிரும். அது முக்கியமா அதுதான். பிரீத் வந்து எக்ஸாஸ்ட் பண்றது தான். இன்னொன்னு ஹார்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாரி இருக்கவங்கலாம் பண்ணாங்கன்னா போயிட வேண்டியது தான். ஆமா உண்மதான். இது இந்த முக்கியமா இந்த ஜிம்ல மயக்கம் போட்டு விழுகுறது,
ஆ. நெறைய பேரு இந்த ஹார்ட் இஷ்யூஸ்லாம் ஆக்சுவலி நெறைய பேர் இந்த மாதிரி பண்றது தான். எய்தர் டைரக்ட்டா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பண்ணக்கூடிய ட்ரெய்னிங் கார்டியோ பேஸ்டா இருந்திருக்கும். இந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸா பண்றேன் அப்படின்னு ரொம்ப மூச்சு வாங்க பண்ணுவாங்க. அது நெறைய ம். நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த அளவுக்கு மூச்சு வாங்க நம்ம ட்ரெயின் பண்ணா தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இல்லன்னா கிடைக்காது. அப்படின்னு இந்த வேர்வை சொட்ட சொட்ட ஸ்வெட் இஸ் ஃபேட் கிரையிங் ப்ரோ. அதான். அது அதனால அந்த உதவாத கோட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணா பிரச்சனை தான். அ நெறைய பேரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்கள ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஜென்ரலா இருக்கவங்களுக்கே அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம. திடீர்னு வந்து நான் திங்கு திங்குன்னு குதிச்சேன் அப்டின்னா, அது ஹார்ட் என்ன பண்ணும்? என்னடா இவன் எப்ப பாரு படுத்திருப்பேன், உருண்டுகிட்டு இருப்பேன். திடீர்னு என்னமோ புதுசா பண்ணான்னு அது பயந்துரும். எண்ட்யூரன்ஸ்ன்றது வந்து கம்மியா, ஸ்டாமினா கம்மியா இருக்கவங்க வந்து அவங்கள புஷ் பண்ணிட்டு நான் பண்ணா தான் எனக்கு ரிசல்ட் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஆ ஓடிட்டேன்னா எனக்கு நாளைக்கு வெயிட் குறைஞ்சிரும்ன்ற மாரி ஒரு பிலீஃப்ல வந்து அவங்க அது நம்ம ஜிம் ட்ரெய்னர்ஸும் சில பேர்லாம் என்னன்றது எக்ஸாக்ட்டா சொல்லாம, அவங்க கண்டிஷன்ஸும் என்னன்றத கேட்காம, அப்படிதான் நெறைய இப்ப ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் ஆப்வியஸ்லி நடக்கும். பிளஸ் என்னன்னு தெரியாம YouTubeல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதனால நமக்கு என்ன நடக்கும்? நம்ம எத செய்யணும், செய்யக்கூடாதுன்ற அந்த வித்தியாசங்கள புரிஞ்சுட்டு பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில நமக்கு ரிசல்ட் வரும். இல்ல நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து 20 மினிட்ஸ் ஹிட் வொர்க் அவுட் ஃபார் ஃபேட் லாஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படின்னா அத ம். எடுத்து அப்படியே பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. அவங்க வந்து என்ன மாரியான ட்ரெய்னிங் பண்ணிட்டு வந்தாங்கன்றதெல்லாம் வித்தியாசமான விஷயம். இப்ப நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது மெயின் இதுல இது அந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங்ல இது ஒன் ஆஃப் த திங். இது நம்ம டாபிக்கே இல்ல. இருந்தாலும் இத பத்தி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து விட்டுறலாம். இல்ல சொல்லிர்றேன். ஏன்னா இது வந்து ஒரு கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணும். ஏன்னா அடுத்து பேச ம். போறதுக்கும் ஒண்ணும் இல்ல. இப்போ கூகுள் பண்ணும்பொழுது, ஒரு சும்மா ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் பத்தின ஒரு ப்ரோகிராம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அத பத்தின இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ டைப் பண்ணோம்னா, இந்த ரிசல்ட் தான் நெறைய வரும். ஆ. HIIT தான் வருமே தவிர, HIT வராது. ஸோ ஆமா, ஆமா. அப்படிங்கும்பொழுது, இது தெரிஞ்சுக்கிறதும் பெட்டர். இன்னொன்னு நெறைய பேரு, இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணா எனக்கு பயங்கர எக்ஸாஸ்டிங்கா இருக்கு. பயங்கர டயரிங்கா இருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட்டான ட்ரெய்னிங் போல. நான் ரிப்பீட் பண்ணி பண்ணணும் அப்படின்னும், இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் எவ்வளோ ஹார்டா உங்கள ட்ரெயின் பண்றேன் தெரியுமான்னு, ட்ரெய்னர் வந்து தன்னுடைய எஃபிஷியன்ஸிய காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி திணற விட்டுறது கிளையன்ட்ட. ஆ அவனுங்க ஐயோ! கரெக்ட். இப்ப அம்மான்னு திணறி போயி, ஒண்ணு ஜிம்முக்கு வராம ஓடி போயிருவாங்க. இல்ல ஆ இது இப்படித்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இத ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த ஆஸ்பெக்ட் எல்லாம் இக்னோர் பண்ணிருவாங்க. ஸோ அதனால தான் கரெக்ட். அது வந்து இப்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். ரீசென்ட்டா நான் பார்க்கறதுலயுமே வந்து, ஆ என்னோட சிஸ்டர்லாம் வந்து புதுசா ஜிம்ல வேற ஊர்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் பிளான்னு போட்டு குடுத்துருக்கிறது. அதெல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லா போட்டு டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா வொர்க் அவுட் நான் ஆப் வொர்க் அவுட் இருக்கிறதுல எல்லாமே ஃப்ளோர் வொர்க் அவுட் என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபுல்லா. அப்புறம் இன்னொரு நாள் மீதி ஃபுல்லா வெயிட்ஸ். அந்த மாரி வச்சு ஃபுல்லா டம்ப் பண்ணிட்டு, இப்ப இத பண்ணிட்டா ஆப்வியஸ்லி எதுவுமே பண்ணாதவங்க இருக்கவங்க, இத பண்ணியிருந்தா ஒண்ணு எக்ஸாஸ்ட் ஆவாங்க. இன்னொன்னு நல்ல இம்பாக்ட் இருக்கு போலயே! அப்டின்ற மாரி அவங்க ஒரு பிளஸிபோல சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அத வந்து இவங்க அப்டியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே இப்ப இந்த மாரி பண்ணா அடுத்த மாசமும் நமக்கு பிடி அப்டியே கன்டின்யூ ஆகும் அப்டின்ற மாரி ஒரு ஒரு விஷயத்த வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை, உண்மை. ஆக்சுவலி இது ஒரு சில ட்ரெய்னர்ன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதிகமான ரொம்ப மேக்ஸிமம் ஒரு 80% அண்ட் அபோவ் ட்ரெய்னர்ஸே இத தான் பண்றாங்க. ம். இதோட சில பேர் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு பண்றாங்க. ஆனா அதுவுமே வந்து எப்படி சொல்றது? ஆ கிளையன்ட் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு கிளையன்ட் சிலது பண்ணுவாங்க. அது உண்மதான். கிளையன்ட் இது பண்ணக்கூடாதுன்னு பண்ணிர்றது. இன்னொன்னு அந்த கிளையன்ட் வந்து இதுதான் சரின்னு நம்ப வைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ண வைப்பாங்க. புதுசு புதுசா குடுக்குறது. கேட்டா போர் அடிக்கக் கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஆ வாங்க இன்னைக்கு புதுசா உங்களுக்காக ஒரு 5 நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நாளைக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரேன். ஷாக் யுவர் மசில்ஸ் ப்ரோ. அதேதான். அந்த மாரி ஷாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. கடைசில இதுல என்ன பண்ணணும்னு தெரியாது. இன்னொரு ஒரு வென்ட் அவுட் மாரி போட்டு விட்டுறலாம். என்ன ராண்ட் மாரி கூட வச்சுக்கலாம்னா, அந்த ஜிம் ட்ரெய்னர்ஸ் வந்துட்டு சில பேர் ரொம்ப ஃபன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலா ஒருத்தன் பிடி எடுத்திருக்கான்னா, உன்கிட்ட ஒரு 5000மோ, 2000மோ குடுக்குறான். ரூ. 1000 கூட குடுக்கட்டுமே! அவன் குடுக்குறான்னா, அவன் ரிசல்ட் வரணுன்றதுக்காக தான் உன்கிட்ட வந்திருக்கான். இ இ என் இல்லன்னா ChatGPTக்குள்ளயோ இல்ல YouTubeல பார்த்துட்டோ அவன் போயிடுவான். ஈஸியா அவனுக்கு கிடைக்கும். ஆனா அவன் வந்து குடுத்துருக்கான்றப்ப, இவங்க வந்து அத ரெஸ்பெக்ட்டே பண்ண மாட்டாங்க. அது ஒன் ஆஃப் த ஒரு இன்கம் அவ்வளோதானே அப்படின்ற மாரி விட்டுட்டு, இப்ப நேரா இன்னைக்கு காலைல வராங்க அப்படின்னா, 6 மணிக்கு வந்துட்டீங்களா ப்ரோவாங்க. நேத்து என்ன ப்ரோ வொர்க் அவுட் பண்ணீங்க? அப்படின்ட்டு அவங்கள்ட்டயே கேட்பாங்க.
ஸோ இது வந்து அந்த மாரி வொர்க் ஆகக்கூடாதுல்ல. அவன் என்ன பிளானு டே 1 என்ன, டே 2 என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் வச்சு, அது வழியா போகாம, நேத்து என்ன போட்டீங்க? லேட் போட்டீங்களா? சரி வாங்க இன்னைக்கு லெக் போடலாம். அந்த மாரி ரேண்டமா அப்படியே இழுத்துட்டு போவாங்க. அது இல்லாம இல்ல, இல்ல. லைக் ஆமா. அது மாத்திக்க வந்து வேண்டிய விஷயங்கள் மாத்தணும். இல்ல கரெக்ட்டு தான். ஆனா அது இப்ப பேசுற டாபிக் இரலவன்ட்டு. அது ஓகே. பத்தி இல்ல அத பத்தி இல்ல கொஞ்சம் அது டீட்டெயிலா பேசுவோம். வன்மங்கள் அது. தனியா கொட்டிக்கலாம். அதான், அதான். ஆமா. அதுக்குன்னு தனியா ஒரு ஓகே. இது வச்சு பேசிக்கலாம். பட் அதான். ஓகே. ஸோ இப்ப வந்து சொன்ன டைட்டில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசுனதுனால, ஆக்சுவலான ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் அப்டின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ம். ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் அப்டின்றத ஆரம்பிச்சுட்டவர் வந்து ஆர்தர் ஜோன்ஸ் அப்டிங்கிறவர் தான். அவரு இது பண்ணி ஆக்சுவலி மைக் மென்சார் சாரி அ, மைக் மென்சர். ஆ அ. அவரு வந்து இது ஒரு பெரிய அளவுல அப்ளை புஷ் பண்ணி பண்ணி விட்டாரு. கரெக்ட் புஷ் பண்ணாரு. அந்த நேரத்துல வந்து இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு ஷாக்ல கொண்டு வந்துட்டாரு. அவன் மிஸ்டர் ம். ஒலிம்பியா நான் 2 மணி நேரம் டெய்லி வொர்க் அவுட் பண்றேன். அதுவும் அர்னால்டுலாம் ஏஎம், பிஎம் ட்ரெய்னிங்கு. காலையில போய் ஒரு ட்ரெய்னிங்கு, ஈவினிங் ஒரு ட்ரெய்னிங்கு. இப்படிலாம் அடிச்சு பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கிறப்ப ஆமா. கோல்ட் உள்ளார ஜிம்மு. ஜிம்ல கூட்டு போயிட்டேன். இது குடுத்தானுங்க. என்னது இது? என்ன டேப்லெட்? டைனபால். ஆ. டைனபால வந்து அந்த டைம்ல பெருசா புஷ் பண்ணது இவர வச்சு தான் பண்ணானுங்க. அதான், அதான். அதனால ஆ. அப்படி ட்ரெயின் பண்ண விட்டு, அதாவது அப்படி அவர் ட்ரெயின் பண்ணி பாரு எவ்வளவு மசில் குரோ பண்ணியிருக்கேன்னு காமிச்சுக்கிட்டு இருந்த டயத்துல இவர் வந்து ஏய் என்னடா 40 நிமிஷம் போதும்டா ஒரு நாளைக்கு. நான் ஒரு வாரத்துக்கே 2 மணி நேரம் தான் ட்ரெயின் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷாக் ஆக்கி விட்டாரு. ஸோ அந்த இடத்துல அது ம். ஒரு பெரிய ஒரு பேசுபொருளா மாறுச்சு. அதுவும் நடந்துச்சு. அதே மாரி அட் த சேம் டைம் வந்து அதுக்கப்புறம் பெருசா யாரும் அத பெருசா ஃபாலோ பண்ணல. ஏதோ சொல்றாங்க, இது பண்றாங்க, ரெஸ்ட் எடுங்க. அவருடைய தியரீஸ்ல வந்து இப்ப செக் பண்ணோம் அப்டின்னா நெறைய விஷயங்கள் அவுட்டேட்டடா இருக்கும். பட் ஹை ம். இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் இன்டென்சிட்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. நீங்க தூக்குற வெயிட், ஸ்பெண்ட் பண்ற டைம் இதெல்லாம் மேட்டர் கிடையாதுன்னு சொல்லி முதல்ல இது பண்ணது அங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து டோரியன் ஏட்ஸ் வந்து அத இன்னும் ப்ராப்பரா அத ஸ்ட்ரக்சர் பண்ணி, அத ஒரு அவருடைய ட்ரெய்னிங் பிளான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சூப்பரா ஒரு குரோத் பார்த்தாரு. அதுவுமே வந்து அவரு எப்ப சொல்லுவாருன்னா, ஒரு தடவ வந்து பைசெப் உடைய குரோத் எனக்கு பத்தல. அப்படிங்கும்பொழுது மைக் மென்சர பார்த்திருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு. "நீ ரொம்ப அதிகமா எக்சர்சைஸ் பண்ற. எக்சர்சைஸ இவ்வளவு பண்ண வேண்டாம்." அப்படின்ட்டு அவரு இந்த ஹை இன்டென்சிட்டி மெத்தட்ல அவருக்கு வந்து பைசெப் ட்ரெய்னிங் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே அவருக்கு வந்து பயங்கரமா பெட்டரா ஃபீல் ஆயிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவரு அத அப்படியே கன்டினியூஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியால வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காரு. இத வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இன்னுமே அத வந்து ஒரு வொர்க்கபிளான ஒரு மெத்தட் தான்னு சொல்லி கொண்டு வந்தது. அத பேசுனதுக்கு வந்து டோரியன் எய்ட்ஸ் உடைய அவருடைய வின்னிங்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா மைக் மென்சர் வந்து ஆப்வியஸ்லி. மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணல. ஆனா டோரியன் எய்ட்ஸ் ம். வின் பண்ணியிருக்காருன்னு ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், ஓகே வின் பண்ணவரு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணா அது வொர்க்கபிள் மெத்தட் தான். கரெக்ட் தான் ம். அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து அது ஒரு ஒரு ஃபேமஸா இதுவாச்சு. ஆக்சுவலி இப்ப நான் சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தான். இதுல கரெக்ட்டும் இருக்கலாம், தப்பும் இருக்கலாம். ஸோ ரொம்ப அதனால ஃபேக்சுவலா மிஸ்டேக்ஸ் இருந்தா பார்க்கணும்னா, கரெக்ட் ஆ உண்மதான். விக்கிபீடியால போட்டு பார்க்கணும். விக்கிபீடியால பார்க்கக்கூடாது. இல்ல, இல்ல. நான் ஒரு ஒரு பேசிக் சொன்னேன் நானு. ஆ. ஸோ அதான் என்ன ஓகே. ஃபேக்சுவலா பார்க்கணும். கரெக்ட்டா அந்த அந்த ஹிஸ்டரில என்ன நடந்துச்சு, யார் என்ன இது பண்ணாங்கன்னு அவங்களுடைய இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு ம். கரெக்ட்டா அத டிராப் பண்ணிற முடியும். ஓகே இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு அப்படின்னு. பட் இது இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன். ஏன்னா ம். முக்கியமான ஆட்கள் வந்து இவங்க தான். ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் வந்து கொண்டு வந்தவங்கல்ல. ஸோ அது அப்படி என்னடா அது ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங்? அது என்ன கொஞ்ச நேரத்துல பண்ணா போதும்? அப்படி என்ன அதுல பெரிய ரிசல்ட் வரப்போகுது? அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் அது இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெனரலா ட்ரெய்னிங் அப்படின்னா அதுல என்னென்ன பண்ணுவாங்க? என்னென்ன வேரியபிள் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெறைய நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, ட்ரெய்னிங் பண்ணணும்னு முடிவு பண்றவங்க, என்ன ஸ்ப்ளிட்? எந்த எக்சர்சைஸ் பண்ணா பெஸ்ட்டு? இதுதான் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருடைய கொஸ்டினாவும் இருக்கும். அது தப்பு ஆ. கிடையாது. ஏன்னா, அத பத்தி தெரியாத காரணத்தினால அவங்க ஆரம்பிக்கக்கூடிய இடம் அதுவா தான் இருக்கும். நான் ஒரு ஒரு நாளுக்கு நான் என்ன பண்ணணும்? அ இந்த நாள் பண்ணேன்னா, ஓகே அப்ப நான் என்னென்ன எக்சர்சைஸ் பண்ணணும்னு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு பேசிக் லெவல்ல இருக்கும். இருக்கிறது தப்பு கிடையாது. அது அப்படி தான் ஆரம்பிக்கும். எல்லாருமே அப்படிதான் ஆரம்பிச்சிருப்போம். ஆனா, ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமேலு, நம்ம ஆக்சுவலி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து, எதுக்கு நம்ம செட்டா பண்றோம்? நம்ம பண்ணக்கூடிய ரெப்ஸ் எப்படி இருக்கணும்? சும்மா நம்ம ஒரு 10 ரெப்புன்னு பண்ணா போதுமா? நம்ம சூஸ் பண்ணக்கூடிய வெயிட் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் தான், அந்த ட்ரெய்னிங் உடைய ப்ராக்ரஸ் எப்படி கொண்டு போகுதுன்றது இருக்குது. இது வந்து சரியில்லாத பட்சத்தில நெறைய நேரங்கள்ல வந்து நம்மளுடைய நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருப்போம். நம்ம யோசிப்போம். இன்னும் 5 மாசம் ஒர்க் அவுட் பண்றோம், 6 மாசம் ஒர்க் அவுட் பண்றோம். என்ன பெரிய ரிசல்ட்டே வரமாட்டேங்குது.
அப்படின்ற ஒரு இது வந்து கேள்வி வந்து நெறைய பேத்துக்கு வரும். ஸோ அதுல வந்து முக்கியமான விஷயம், ட்ரெய்னிங்க வந்து எப்படி கரெக்ட்டா ஃபார்முலேட் பண்றது அப்படின்றது அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதுல வந்து முக்கியமான 3 வேரியபிள் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து வால்யூமு, இன்னொன்னு இன்டென்சிட்டி, இன்னொன்னு வந்து ஃப்ரீக்வன்சி. இது ம். 3மே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது ஒண்ணு சொல்லுவாங்க. டென்சிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா, அது அவ்வளவு பெருசா அது பேசப்படுறது கிடையாது. பிளஸ் இன்னொன்னு வந்து அது அவ்வளவு இது இது இல்ல. ஆஸ் ஆஃப் நவ் இப்ப எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன பொறுத்தவரைக்கும் அந்த டென்சிட்டிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. மேபி லேட்டர் ஆன் அத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுச்சுன்னா கூட நான் லேட்டர் ஆன் அப்டேட் பண்றேன். பட் இந்த 3 தான் முக்கியம். இதுல ம். தெரிஞ்சோ, தெரியாமலோ எல்லாரும் ஹை வால்யூம்குள்ள தான் வந்து விழுவோம். ஸோ ஹை வால்யூம் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அது நான் என்ன பண்றேன், இது அர்னால்டுக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஓகே. அதுதான். நான் ஒரே ஒண்ணு சொல்லிர்றேன். ஒண்ணே ஒண்ணு சொல்லிர்றேன். இப்ப அர்னால்டுக்கு ரிசல்ட் வந்துருச்சுல்லன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என் ஜிம்ல வந்து ஒருத்தன் வந்து நல்ல ஹைட்டா இருப்பான். நல்ல ஜெனடிக்ஸ் இருக்கும். எல்லா மசிலுமே ஓரளவுக்கு நல்லாவே ம், இருக்கும் அப்டின்ற மாரி. அவன் இன்னும் ம், புஷ் பண்ணான்னா நல்லா வந்து டெஃபினிஷன் வரும் அப்டின்ற மாரி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, ம், கண்ண மூடின்னு மெஷின போட்டு தேய் தேய் தேய்ன்னு தேய்ப்பான். எந்த மெஷின் எடுத்தீங்கனாலும் போட்டு ஃபுல் வெயிட் போட்டு ம், இழுத்துக்கிட்டு ஆனா ஃபார்ம் வந்து சுத்தமா ம், பார்க்கவே மாட்டான். அந்த ம், மாரி இருக்கும். ம், அவன் வந்து இந்த இது கேபிள் ரோஸ் போடுறது அதெல்லாம் வந்து நானும் மாஸ்டரும் உட்காந்து ம், சைட்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவன் ஏன் இப்ப அப்படி ம், இழுத்துக்கிட்டு இருக்கான்? தண்ணி சேர்ந்துற மாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ம், மாஸ்டர் கூப்பிட்டு, "என்னப்பா ம், ஏன்பா இப்படி பண்றேன்னு?" கேட்டா, "அர்னால்டு பார்த்தது இல்லையா ம். மாஸ்டர்? இப்படிதான் பண்ணுவாரு." "எப்பா நீ இடுப்பு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பா. நீ வந்து ரோ போடல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஃபுல்லா. அப்பவும் வந்து அவன் கேட்கிற மாரி இல்ல. அவன் அடுத்த நாள்ல இருந்து மெஷின மறுபடியும் அதே தான் போட்டு துவச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு டக்குனு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஹை வால்யூம் அர்னால்டுன்னு சொன்ன உடனே. இல்ல ஆ. உண்மதான். இல்ல அர்னால்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம பாடி பில்டிங் ஆக்சுவலா இல்ல. மேபி இப்ப இருக்கக்கூடியவங்க, இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க, இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். இன்ஃப்ளூயன்சர்ஸோட சிவம். இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கலாம். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. சிவம் இப்ப எப்படி அது அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஏஸ்தெட்டிக் தான். அது ஆ. அர்னால்டுக்கு அப்புறம் வந்து அது பெரிய அளவுல மிஸ் ஆச்சு. லீனான வெயிஸ்ட்டும், பெரிய மஸ்குலரான ஷோல்டர் அந்த வி ஷேப் அப்படிங்கிறது வந்து அர்னால்டு வந்து அப்படி பெயிண்டிங் மாரி நிப்பான். அப்படியே ஃபுல்லா அர்னால்டு ஃபேஸ் கூட தேவையில்ல. ஃபோட்டோவ ஃபுல் சில் அவுட் பண்ணிட்டு, அந்த ஆ. மசில் ஷேப்புக்கு ஆள் நிக்கிறத பார்த்தாலே, இந்த பென்சில்ல கோடு போட்ட மாரி ஒரு வி போட்டு கீழ ஒரு கோடு இழுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி நிப்பான் ஆளு. ஸோ, ஆஹா. அர்னால்டுடைய அந்த ஒரு அப்ரோச்சு, அது மாரி அவரு பண்ண நெறைய விஷயங்கள், மெயின் ஸ்ட்ரீம அட்ராக்ட் பண்ற மாரி பண்ண விஷயங்கள், அவர் பாடி பில்டிங்க பெட்டர் பண்றதுக்கு இன்னும் நெறைய பண்ணாரு. நடுவுல அப்பலாம் வந்து ஆர்ட் கேலரில போய் போஸ் பண்ணுவாரு. அதே மாரி பேலே டான்ஸ்லாம் கத்துக்கிட்டாரு. கேட்டா வந்து போஸிங் உடைய ஃப்ளோ கிரியேட் பண்றதுக்கு. ஒரு போஸ்ல இருந்து இன்னொரு போஸ் திரும்புறது வந்து இன்னும் ஃப்ளோவா வரணும் அப்படின்னு பேலே டான்சிங் கிளாஸ் போனாரு. இந்த மாரி நெறைய விஷயம் பண்ணாரு. அதாவது அந்த ஆள் வந்து ஆக்சுவலி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். பம்பிங் அயர்ன் கிடையாது. பம்பிங் அயர்னும் நல்லாருக்கும். அ. Netflixல ஒரு டாக்குமெண்ட்ரி ஒண்ணு விட்டுருப்பாங்க. அர்னால்டு த ஆக்டர், அர்னால்டு த பாடி பில்டர்ன்னு ஒரு 4 சீரிஸ் இருக்கும். அதுல ஓரளவுக்கு ஓகே. இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. அதே மாரி அவருடைய மத்த பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, அதுல நெறைய சொல்லுவாப்ல. அவருடைய வொர்க் அவுட் அவர் என்ன பண்ணாரு? மாடர்ன் என்சைக்ளோபீடியா ஆஃப் பாடி பில்டிங் அந்த புக்ல நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரு விஷயம் அந்த ஆள்ட்ட இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாம்னா, நான் இத பண்ண போறேன் அப்டின்னா, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்டின்னு எழுதி வச்சு எல்லாத்தையும் டிக் பண்ணா ஒரு ஆள் என்ன பண்ணுவான்னா, அந்த மாரியான ஒரு வொர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அதுதான் அவருடைய ஆ. அந்த சக்சஸ் அந்த பொசிஷனுக்கான காரணம். ம். சரி நம்ம திருப்பி இங்க இப்போ வருவோம். பேக் டூ ஹை வால்யூம். ஆ. ஆ ஆமா. ஸோ வந்து ஹை வால்யூம் அப்டின்னா என்ன? முதல்ல வால்யூம்னா என்ன அப்டின்னா, எவ்வளவு செட்டு, அந்த செட்டுக்குள்ள எத்தன ரெப்ஸ், தென் ம். என்ன வெயிட் யூஸ் பண்றோம். இது எல்லாத்தையும் மொத்தமா மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் வால்யூம். ஸோ, ம். இப்ப இன்னொரு ஒரு விஷயம் ஜெனரலா கேள்விப்படுவோம். ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்ணுங்க, ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்ணுங்க அப்படின்னு. அப்படின்னா ம். என்னன்னா, போக போக நீங்க தூக்குற வெயிட்டோ, ரெப்ஸோ, யூஸ் பண்ற செட்ஸோ இன்கிரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பேசிக்கான டெஃபினிஷன். அதுக்குள்ள இன்னும் இன் டெப்த்தா நெறைய இருக்கு. பட் நான் சும்மா சிம்பிளா சொல்லிர்றேன். அதான் ம். ப்ராக்ரசிவ் ஓவர்லோட். அதுவும் அது என்ன ப்ராக்ரசிவ்னா, இப்ப என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே. நெக்ஸ்ட் 1 ஸ்டெப் எடுத்து வைங்க. இல்ல 1/2 ஸ்டெப் எடுத்து வைங்க. அதுதான் முக்கியம். எடுங்க 2 ஸ்டெப் எடுங்க, 5 ஸ்டெப் எடுங்கன்றது கிடையாது. 5 கிலோ தூக்கியிருக்கீங்களா? ஓகே. 7.5 மட்டும் தூக்குங்க. அதுல ட்ரெயின் பண்ணுங்க. ஓகே ஈஸி ஆயிருச்சா? இப்ப 10 மட்டும் தூக்குங்க. நேரா போய் 15 கிலோ தூக்காதீங்க. ஸோ இதுதான் அதோடைய மெயின் இதுவே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணி, அப்படியே லோட இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அது.
சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த ம். ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமான நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே. இப்ப ரெப்ஸ் இன்கிரீஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுங்க, ஓகே வெயிட் இன்கிரீஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓ முடியலையா? சரி ஒண்ணு பண்ணுங்க. 3 செட் பண்றீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு செட் ஆட் பண்ணிக்கங்க. 4 செட்டா பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மசில் குரோத் நடக்கும். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இத எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நெறைய பேத்துக்கு இது ரிசல்ட் கெடைக்கும். இது இது ஆக்சுவலி இது ஒண்ணும் தப்பு. இத டோட்டலா நான் மாத்தி அப்படின்னு கிடையாது. இது வந்து பிகினரா ஸ்டார்ட் பண்றவங்களும் சரி, ஓரளவுக்கு ஒரு 2, 3 வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் சரி, இல்ல ஓரளவுக்கு இன்டர்மீடியேட்டா இருக்கலாம். எல்லாருக்குமே இது வந்து வொர்க்கபிளான ஒரு விஷயம் தான். போக போக வெயிட் இன்கிரீஸ் பண்றது, ரெப்ஸ் இன்கிரீஸ் பண்றது, தென் வந்து செட் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு செட் போடுறது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே. ஆனா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து இன்டென்சிட்டி. இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறத வந்து யாரும் ஒரு பாராமீட்டரா எடுத்து அத எவாலுவேட் பண்ணி, அதையும் உள்ள கொண்டு வந்து ட்ரெயின் பண்றது அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அந்த பர்ட்டிகுலர் பார்ட்ட மட்டுமே பெருசா ஃபோக்கஸ் பண்ணி, நீ என்ன வெயிட் தூக்குறங்கிறது முக்கியம் கிடையாது. நீ எவ்வளவு ரெப்ஸ் பண்றங்கிறது முக்கியம் கிடையாது. அதையும் அதே மாரி டோட்டல் நம்பர் ஆஃப் செட். ஓ 3 செட்டா? சரி இப்ப 4 செட் பண்ணு. அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு, இன்டென்சிட்டிய மட்டும் முதல்ல வச்சு பேசக்கூடியது தான் இந்த ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் அப்படிங்கிறது. ஸோ அது முதல்ல இந்த இன்டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். ஆ இப்ப வந்து ஒ ஓகே ஜெனரலா எப்படி வச்சுக்குவோம். இப்ப ஏதாவது ஒரு ஃபேவரைட்டான எக்சர்சைஸ் சொல்லுங்க. சும்மா இந்த எக்ஸ்டென்ஷன், எக்சர்சைஸ் லெக் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன். ஓகே லெக் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன வெயிட்ல ட்ரெயின் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? 30, 40. இது ஃபர்ஸ்ட்டு 30, 40யா? அதாவது நான் வார்ம் இப்ப அப்லாம் கேட்கல. சொல்லல கொஞ்சம் நீங்க? இல்ல. நான் வந்து இப்ப பேசல. அதாவது வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் பேசல. இல்ல, ஆரம்பத்துல இல்ல. ஸ்டார்ட் பண்ண நான் புதுசுல. பிகினிங்ல போம்போதே 30, 40 அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து ஆ ஆக்சுவலா என்னோட ஹிஸ்டரி வந்து என்னன்னா, நான் பயங்கர வெயிட்டா இருந்து அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுவேன். நான் அந்த டைம்ல வந்து ஓகே. சைக்கிளிங் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதனால ஓகே. எனக்கு குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே ம், ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே 30, ம். 40லாம் எனக்கு நார்மலா இருந்துச்சு. இப்ப நான் வந்து 100 ஓகே. வரைக்குமே போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி நான் இல்ல வேணாம். நான் கொஸ்டின மாத்திர்றேன். பைசெப் கர்ல் எவ்வளவு வெயிட்ல இது நியாயமான கேள்வி. எனக்கு பைசெப் கஷ்டம். அதனால பைசெப் அ வந்து எனக்கு 5 கேஜி அந்த மாரி ரேஞ்ச் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதுதான் நான் எதிர்பார்த்த ஆன்சர். ஓகேவா? அ ஓகே. சோ அப்ப வந்து அ. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு 5 கேஜி சூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம்? ஆ அதாவது ஃபர்ஸ்ட் பைசெப் வொர்க் அவுட் அப்படின்னு போடுறப்ப, அ நான் ஏதோ சம்திங் கேபிள் கர்ல் போட்டு அந்த மாரி போட்டேன்னு நெனைக்கிறேன். என்னால ஒரு 10 ரெப் போடுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பவே வந்து ஆ. பேக் ஆர்ச் பண்ணி அந்த மாரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ம். சோ ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிச்சிருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? திருப்பி ரிப்பீட்டடா பைசெப் கர்ல் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஓரளவு கரெக்ட் ஆயிருக்கும். ஆ அந்த ஆர்ச் பண்றதெல்லாம் பிடிச்சுட்டு ஆ ஸ்டேபிளா வந்து எல்போ ஷேக் பண்ணாம, லாக் பண்ணிட்டு அந்த மாரி போடுறது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆ கத்துக்கிட்டது. வேற இருக்கும். ஓகே. எப்ப வந்து 5 வேணாம் 7.5 தூக்கணும்னு எப்ப தோணியிருக்கும்? ஆ இது ஒரு 12 ரெப்ஸ் வந்து ஈஸியா வந்துருது. இருந்தாலும் எனக்கு அந்த அ ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பெயின் அந்த ரொம்ப ஆ கஷ்டப்பட்டு போட்ட அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப இல்ல அப்படின்ற மாரி ஒரு விஷயத்துக்கு வரப்ப. ஆ அந்த 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 ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, முதல்ல அந்த கஷ்டப்பட்டு நான் பண்ணேன்ல, அந்த ஆ. பெயின் வரல. ஆக்சுவலி இந்த இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்ட சுத்தி தான் இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, பெயின் பேஸ் பண்ணது கிடையாது அது. அதாவது பெயின் ம், அப்படிங்கிறது வந்து அது அது வந்து ஒரு சிக்னலிங் மாரி நம்ம பாடிக்கு. ஆனா அந்த ம், பெயின சுத்தி நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. எனக்கு இங்க பெயின் வந்துச்சு, பெயின் வரல அப்படின்னு. அது ஆக்சுவலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்டிமுலஸ்ல கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஸோ, அது ஆக்சுவலி அது அது பெயின் தான். சரி எப்படி சுத்தி சுத்தி சொன்னாலும். ஆனா என்னன்னா, இந்த பெயின் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ம் இன்னைக்கு எக்சர்சைஸ் பண்ணி முடிச்சோனே அடுத்த நாள் நமக்கு இருக்குமே. காலைல எந்திரிச்ச உடனேயுமே. டாம்ஸ், சோர்னஸ். ஆ ஆ. அந்த சோர்னஸ். அந்த பெயின் கிடையாது. ஏன்னா அந்த பெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள ட்ரெயின் பண்ண விடாம தடுக்கும். நம்ம என்னதான் நம்ம ம், 7.5 கேஜிய யூஸ் பண்ணியிருந்தாலும், திரும்ப நம்ம போய் அதே 7.5 கேஜி அடுத்த நாள் இப்போ இன்னைக்கு பைசெப் கர்ல் பண்ணிட்டு, அடுத்த நாள் போய் அதே இன்டென்சிட்டில சாரி இன்டென்சிட்டின்னு சொல்லல. அதே வெயிட்ல, அதே ரெப்ப, அதே அளவுக்கு ஈக்குவலன்ட்டா சேலஞ்சிங்கா நம்மளால பண்ணிற முடியாது. நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நம்ம. மேபி ம். ரெப்ஸ் குறையலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஃபார்ம் அடி வாங்கலாம். ஸோ இல்ல செட் ஆ. குறையலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு காம்ப்ரமைசிங் ஜோன் இருக்கும்ல. அந்த மாதிரியான பெயின் கிடையாது. என்னைக்குமே வந்து அந்த மாதிரியான ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த ட்ரெய்னிங் பண்ணக்கூடாது.
ஸோ அதுதான் வந்து இன்ஜுரிக்கு லீட் பண்ணி கொண்டு போகும். ஸோ அது இல்லாம பட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மசில். இன்னைக்கு தான் பைசெப் கர்ல் போட போறோம். இப்ப நான் ஒரு வெயிட் எடுக்கிறேன். அந்த வெயிட்ட வச்சு நான் ஒரு ரெப் போட்டுக்கிட்டே இருக்கேன். 12, 14 அதாவது நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 4, 5 ரெப் வந்து மூவ் ஆகுது கையி. 7, 8 ரெப் வரும்பொழுது மசில் நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு 15 வந்தோனயுமே 15த்ல என்னால பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கை வலிக்குது. கை வலிக்குதோ, இல்ல கிரிப் இதுவாச்சோ, இல்ல எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குதோ, ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கீழ வச்சுர்றோம்ல. ஆ. இப்ப அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால கீழ வைக்காம, நம்ம என்ன பண்ணணும், உண்மையிலேயே அந்த கர்ல் பண்ண முடியலையா? இப்ப நம்ம மூச்சு வாங்கி நான் விடுறதோ, இல்ல லேட் புல் டவுன் பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் வலிக்குது. எனக்கு பைசெப்ஸ்ல ரொம்ப அதிகமா ஃபீல் ஆகுது லேட்ட விட. இந்த ரீசன்னால தான் விட்டுருவோம். இப்ப ஸ்குவாட் பண்ணும்பொழுது ரொம்ப மூச்சு வாங்கிரும். அதனால நம்ம ஸ்டாப் ஆ. பண்ணி நிறுத்திருவோம். ஸோ இந்த மாதிரியான மத்த ஃபேக்டர்ஸ வச்சு நம்ம ஸ்டாப் பண்றோமே நம்மளுடைய ட்ரெய்னிங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து ஃபெயிலியர் கிடையாது. அது வந்து ஆக்சுவலி ம். மசில் ஃபெயிலியர் கிடையாது அது. ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலா மசில் ஃபெயிலியர் கிட்ட நம்ம வந்தா தான், நம்ம வந்து அந்த ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லக்கூடிய அந்த மசில் குரோத்துக்கானத வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ இந்த நேரத்துல என்னன்னா, 15 ரெப் பண்ணும்பொழுது, இப்ப நான் சொன்ன மூச்சு வாங்குறது, கை வலிக்கிறது, இல்ல நமக்கு லேட் புல் டவுன் பண்ணும்பொழுது ஃபோர் ஆர்ம்ஸோ, இல்ல நம்முடைய பைசெப்ஸோ ஆக்டிவேட் ஆகுறது. இந்த மாதிரி வேற ஃபேக்டர்ஸ்னால சம்டைம்ஸ் கிரிப் ஃபெயில் ஆயிரும். புடிக்க முடியாது ரொம்ப நேரம். ஆமா. இப்படி நம்ம ஸ்டாப் பண்றோம்னு வையேன், அது வந்து தப்பு. இப்ப இந்த ஃபேக்டர்ஸ எலிமினேட் பண்ணி, ஸ்டில் அதே சேலஞ்சிங்கோட நான் பண்ணேன் அப்படின்னா, இதுதான் ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? இல்ல புரிஞ்சுது, புரிஞ்சுது. கிளீனா புரிஞ்சதுல்ல. தான் ஓகே. இருந்துச்சு. ஆ. இருக்குல்ல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியா சொல்றேன் நானு. இப்ப ம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஸ்குவாட் நான் பண்றேன். நான் வந்து ம். 10 ரெப் 10வது ரெப் வரும்பொழுது எனக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு. நான் நிறுத்துறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? 10வது ரெப் போகக்கூடாது. நான் 8வது ரெப் குறைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த ம். சேலஞ்ச் இல்ல. இப்ப என்ன ம். பண்ணுவேன்? என்னுடைய வெயிட்ட நான் இன்கிரீஸ் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகுது? என்னுடைய ரெப் இன்னும் குறையும். 8 ரெப் வராது. 6 ரெப் வந்துரும். ஆ. அப்ப என்னன்னா, ஸ்டில் ஒரு ரெப்பையும் கிளீன் ரெப்பா வச்சு 6 ரெப் தான் வருதுன்னா, அந்த 6 ரெப்பையும் நான் பக்காவா முடிச்சு, அந்த 6வது ரெப் நல்ல சேலஞ்சிங்கா ஸ்ட்ரெயின் பண்ணி நெறைய நேரம் நம்ம கஷ்டப்பட்டு புஷ் பண்ணும்பொழுது, நம்மளுடைய அந்த மூவ்மெண்ட் அப்படியே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சுரும். ஆ. ஸோ அந்த கரெக்ட்டு. மாதிரி போயி அத முடிக்கிறவங்க, அதுதான் வந்து அப்படி முடிச்சுட்டு திருப்பி நான் 6 முடிச்சுட்டேன். வா 7 பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 7 எடுத்து 7வது ரெப் பண்ணும்பொழுது நம்ம பண்ண முடியாம நம்ம இறங்குறோம்ல. அதுதான் ம். ஆக்சுவலி ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்றது தான் ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் உடைய மெயின் ரூலே. ஸோ நீங்க வந்து இந்த மாரி குளோசரா வரணும். உங்களுடைய ரெப் வந்து ஃபெயில் ஆகணும். நான் 10 ரெப் பண்ணிட்டேன் அப்படின்னா, 11வது ரெப்ல எனக்கு ஃபெயில் ஆகணும். இது ஆக்சுவலி நான் ஸ்குவாட் மாதிரியோ, இல்ல ரொம்ப ஹெவியான இப்ப டெட்லிஃப்ட் கூட பரவால்ல கீழ விட்டுடலாம். இப்ப ஸ்குவாட்னா கஷ்டம். தல மேல விழுந்துச்சுன்னா நம்ம எல்லாம் இன்ஜுரி தான் ஆகும் நமக்கு. அதுலலாம் ஆ. நம்மளால டெஸ்ட் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ, அப்ப ம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, விஷயம் பெரிய பெரிய காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ், சேஃப்டி இல்லாத மூவ்மெண்ட் இதுலலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சேஃபரா இருக்கக்கூடியது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஆ டம்பிள் ட்ரெய்னிங் பண்றோம். செஸ்ட் பிரஸ் பண்றோம். ஆப்வியஸ்லி பைசெப் கர்ல். இதுல தூக்க முடியல கையன்னா, நம்ம கீழ கைய அப்படியே விட்டுடுவோம். இல்ல தம்பிள கீழ போட்டுருவோம் கால்ல படாம. பிரச்சனை இல்ல சேஃபா ம். தப்பிச்சுருவோம் நம்ம. அதே செஸ்ட் பிரஸ்ஸே வச்சுக்குவோமே, ஃப்ளாட்ல செஸ்ட் பிரஸ் பண்றோம். புஷ் பண்ண முடியலன்னா, டக்குனு நம்ம கைய நகர்த்தி கீழ போட்டுறலாம். ஆனா அதுவே ஃப்ளாட்ல பார்பெல் பிரஸ் தூக்க முடியலன்னா நெஞ்சு மேல தான் விழுகும். ஸோ அதுதான். ஆனா இதுவே மிஷின்ல பண்ணா கொஞ்சம் இதுலயே சேஃபரா ஒரு இருக்கணும். பிரச்சனை இருக்கு. டம்பிள்ல போடுறப்பயும் சம்டைம்ஸ் மிஸ் ஆயி ஆ. மூஞ்சி மேல விழுறதெல்லாம் எனக்கு ஆயிருக்கு. இல்ல அதனால அது அதுவும் ரிஸ்க் தான். அந்த ஒரு இது போகும்போது கொஞ்சம் சேஃப்டி கன்சர்ன் ரொம்ப முக்கியம். இல்ல அதனால அதிலேயே சொல்லிக்கிறேன். சேஃப்டி முக்கியம். ஆ. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ட்ரெய்னிங் இருக்குல்ல, இதுதான் ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங்ல வரும். இது வந்து நான் சும்மா லேமன் டெர்ம்ல காமனா சொல்லிட்டேன். இத ம். எவாலுவேட் ஈஸி பண்றதுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங். ரெப்ஸ், செட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதான் ரெப்ஸ், செட்ஸ், வால்யூம்ன்லாம் பேசுற மாதிரி இன்டென்சிட்டிய எவாலுவேட் பண்றதுக்கு ஆர்பிஇ, ஆர்ஐஆர்ன்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ம். ஆர்பிஇ அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் பெர்சீவ்ட் எக்சர்ஷன். இது வந்து ரேட்டிங். இது நான் குடுக்குற ரேட்டிங். இன்னைக்கு பண்ணேன்ப்பா, பைசெப் கர்ல் பண்ணேன். 7.5 கேஜில 10 ரெப் பண்ணேன். ஓரளவுக்கு ஒரு 7 ரேட்டிங் குடுக்கலாம்ப்பா. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு.
இன்னைக்கு நான் வந்து ட்ரை பண்ணலான்னு 10 கிலோவை எடுத்தேன். அப்பா கஷ்டம். 9வது ரெப்பு பாதி மேல முடியல விட்டுட்டேன். அப்படின்றப்ப நான் ஒரு ஒரு 8, ஒரு 9ன்னு நான் ஒரு ரேட்டிங் குடுக்குறேன்ல. இப்ப நான் ம். குடுக்குற ரேட்டிங்கே அதுதான் ஆர்பிஇ அப்படிங்கிறது. ஆனா இந்த ரேட்டிங் நம்மளா குடுக்கும்பொழுது மாறிரும். ஒழுங்காம தூங்காம போய் நம்ம எக்சர்சைஸ் பண்றோம்னா மாறும். ஒழுங்கா சாப்பிடல. ம். இல்ல நம்ம ப்ரீவியஸா சூஸ் பண்ண எக்சர்சைஸ நம்ம நல்லா எஃபிஷியன்ட்டா பண்ணிட்டு, அதோட இம்பாக்ட் இன்னும் நம்ம ரெக்கவர் ஆகாம நம்ம அடுத்த எக்சர்சைஸ் போகும்பொழுது, அங்க அடி வாங்கும். ஸோ இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ்னால ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப காமனான விஷயம். நெறைய நேரங்கள்ல நம்ம வந்து போன வாரம் பண்ணதே இந்த வாரம் முடியல எனக்கு. இந்த வாரம் பண்ணது தான் அடுத்த வாரம் நடக்கணும். இல்ல போன வாரத்துக்கு இந்த வாரம் நான் இவ்வளோ வெயிட் தூக்குனேன், இவ்வளோ ரெப் தூக்குனேன். அடுத்த வாரம் நான் இவ்வளோ தூக்குவேன்னு வீக்லி வீக்லி இது ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட்ல இன்கிரீஸோ, இதுவோ இருக்காது தான். ஆனா ம். இந்த ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். இது 1. இன்னொன்னு வந்து ஆர்ஐஆர்ன்னு சொல்லுவானுங்க. ரெப்ஸ் இன் ரிசர்வ். அதாவது ம். என்னால இது ஈஸி. 10 ரெப் ம். பண்ண முடியும். அதான். என்னால 10 ரெப் பண்ண முடியும். இல்ல இதுவும் கஷ்டம் தான். நான் சொல்றேன். சரியா? ஆனா ஆர்பிக்கு இது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து இது நம்ம செட் பண்ணக்கூடிய அதோடைய கோல் இல்ல ஒரு லிமிட்ன்னு நம்ம செட் பண்ணா அந்த லிமிட் மாறாது. நம்ம மாறுவோம். ஆனா அந்த லிமிட் மாறாது. அதுதான் இந்த ஆ. ஆர்ஐஆர் உடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா, இப்ப 10 கிலோல 10 ரெப் என்னால பைசெப் கர்ல் பண்ணணும். 11வது ரெப் என்னால பண்ணவே முடியாது. 11வது ரெப் நான் தூக்குனா கை கீழ இறங்கிரும். பாதி ஹால்ஃப் ரெப் கூட எனக்கு வராது. அப்படின்னா ஆர்ஐஆர் 0. அதாவது ரெப்ஸ் இன் ரிசர்வ். இன்னும் மிச்சம் எவ்வளோப்பா இருக்கு? நம்ம அந்த வண்டியில ஃபியூல் இப்ப டிஜிட்டல்ல நம்பர் காட்டுமே. 1 கோடு இருக்கு, 2 ஆ. கோடு இருக்குன்ற மாதிரி. அதான் அந்த எவ்வளவு மாரி. ரிசர்வ்ல இருக்கு? இன்னும் 1 கோடு இருக்கு. அப்படின்னா ரெப்ஸ் இன் ரிசர்வ் 1. ஸோ என்னால இன்னும் 1 ரெப் பண்ண முடியும். அப்படின்னா 1. 2 ரெப் பண்ண முடியும்னா 2. நெறைய நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்பி, ஆர்ஐஆர் 2யுமே ஈக்குவேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப வந்து நீங்க ரெப்ஸ் இன் ரிசர்வ்ன்னு உங்களால 3 ரெப் தான் பண்ண முடியும்னா 3. அப்ப 3 - 10ல போட்டா அப்ப 7. அப்ப ஆர்பி வந்து 7. அப்படி ம். ஆர்டியும், ஆர்ஐஆரையும் ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன் வச்சு சொல்லுவாங்க. ஒரு 2 ஆர்ஐஆர்னா 8. எல்லாமே ஹையஸ்ட் வந்து 10 ரேட்டிங் தான். ஸோ இப்படி வந்து ம். சொல்லுவாங்க. இது வந்து நெறைய புரோகிராம்ல இருக்கும். இது புரோகிராம்ல இருக்கும். நெறைய ஓரளவுக்கு லிஃப்டிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரி இது வந்து டெக்னிக்கலா சொல்லியாச்சு. பட் ஸ்டில் இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு எப்படி 7ஆ 8ஆன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல என்னால இன்னும் 10 தான் பண்ண முடியுமா? 11 தான் பண்ண முடியுமான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். எப்ப ம். தெரியும்னா, ட்ரை பண்ணா மட்டும் தான் தெரியும். ம். நான் 10 கிலோல எ பைசெப் கர்ல் நான் பண்ணி, எவ்வளவு ரெப் என்னால பண்ண முடியும் பார்ப்போம். கிளீன் ரெப்ஸா ஃபார்ம் பிரேக் ஆகாம, நான் 10 ரெப்பு 10 அதாவது சாரி அந்த அந்த இது செட் பண்ணக்கூடாது. 10 பண்ண முடியும், 11 முடியும் செட் பண்ணக்கூடாது. செட் பண்ணாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். 11 வந்துருச்சு. வா 12 எக்ஸிகியூஷன். பார்த்துருவோம். ஆமா. இது ம். பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது. 12 வந்துருச்சா? வா 13 வந்துருச்சா? வா 14 வா 15. இப்ப இந்த மாதிரி இத வந்து என்ன சொல்லுவோம்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி எவ்வளவு கிளீன் ரெப்ஸ்க்கு வந்து இந்த ஆஸ் மெனி ரெப்ஸ் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்ம் சொல்லுவாங்க. கிளீன் ரெப் ம். மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியுது பாருங்கன்னு. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு எக்ஸர்சைஸ்க்கும் அத பண்ணி பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அத ட்ரை பண்ணோம்னா, நமக்கு 10 கேஜில நம்மளுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிரும். எந்த ரெப்ல நம்ம வந்து ஃபெயிலியர் அச்சீவ் பண்ணேன்றது நமக்கு தெரிஞ்சு போயிரும். இது ஒரு எக்ஸர்சைஸ்ல எடுத்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். தென் அடுத்தடுத்த எக்சர்சைஸ் அப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி அது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப தெரிஞ்சுட்டு, ம். எனக்கு 10 கேஜில எனக்கு 15 ரெப்ஸ் வந்துருச்சு. இவ்வளவு நாள் நான் 10லயே நிறுத்திட்டேன், 12லயே நிறுத்திட்டேன் அப்படின்னா, நம்ம அந்த விட்ட கேப் நமக்கு தெரியும். அப்பதான் அந்த இன்டென்சிட்டி வந்து நம்ம மேட்ச் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம. ஸோ இந்த இன்டென்சிட்டி ம். அப்படிங்கிறது எப்ப இது உள்ள வரும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணி அத என்னது எக்ஸாஸ்ட் பண்றோமா? கரெக்ட். ஸோ அந்த எக்ஸாஸ்ட்க்கு போறோம். வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம். மூச்சு வாங்காம, கை கிரிப் லூஸ் ஆகாம, நான் டயர்ட் ஆகாம, இந்த மாதிரி ம். ஆகாம இத நான் அச்சீவ் பண்றது தான் மஸ்குலர் ஃபெயிலியர். இப்ப இந்த ம். மஸ்குலர் ஃபெயிலியர அச்சீவ் பண்றது தான் ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் உடைய மெயினான விஷயம். அதுவும் எப்படின்னா, எல்லா எக்ஸர்சைஸ்லயும் எல்லா செட்லயும் பண்ணணும்பாங்க. ஸோ இப்போ ஃபெயிலியர் அச்சீவ் பண்றேன்னா, திருப்பி அடுத்து எப்படி நம்மளால மூவ் பண்ண முடியும் அத? இந்த காரணத்துக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா, செட்ட குறைச்சுருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப சரி நான் 10 கேஜில 10 ரெப்ஸ்ல நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன்.
கரெக்ட்டா? ஒருவேள ம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 7.5 கேஜிலயும் நான் ஒரு 15 ரெப் கிட்ட போயிட்டேன் நானு. அப்ப அதுக்கான எஃபெக்ட் இன்னும் இருக்கும்ல மசில்ல. அப்ப அது ம். அடுத்த செட் அஃபெக்ட் பண்ணும்ல. ஏன்னா ஆப்வியஸா நம்ம ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்றோம்னா, ஒரு ட்ரெய்னிங்ல ஃபர்ஸ்ட்டு என்ன எக்ஸிக்யூட் பண்றோமோ, அதே மாதிரி அடுத்தது வராது. ஏன்னா அதோடைய இம்பாக்ட் அடுத்த எக்ஸர்சைஸ்ல கண்டிப்பா வரும். அதுக்கு அடுத்த எக்ஸர்சைஸ்ல பண்ற இம்பாக்ட் அதுக்கு அடுத்த எக்ஸர்சைஸ்ல வந்துரும். ஸோ ம். இப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளால எப்படி ஃபுல்லாத்துலயும் ஃபெயிலியர் ரீச் பண்ண முடியும்? எப்படி நம்ம அதே ஃபெயிலியர் எல்லாத்துலயும் அதாவது அது நெறைய செட்ஸும் பண்ண முடியாதுல்ல. நம்ம வந்து ஆமா. டயர்ட் ஆயிருவோம். இல்லைன்னா எக் ஓவரா இது பண்ணி இன்ஜுரி தான் வந்துரும் நமக்கு. ஆ. ஸோ இதுக்காக என்ன பண்ணிக்குவாங்கன்னா, செலக்ட் பண்ணக்கூடிய எக்ஸர்சைஸ ரொம்ப ப்ராப்பராவும், நல்ல ப்ராப் சேஃபரா ஒரு மெஷின் பேஸ்டா இல்ல எந்த எக்ஸர்சைஸ் அவங்களுக்கு ரொம்ப சேஃபரா ஒரு ஹெல்ப் ஒரு ஸ்பாட்டரோட இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து அத ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ம். ஒரு இன் அ அ இப்ப இப்ப இத நான் சொல்லிட்டேன்ல. இப்ப இன்டென்சிட்டிய நம்ம செக்ல வச்சுட்டோம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா ம். என்ன பண்ணிருவோம்? நம்ம ஃபெயிலியர் ரீச் பண்ணோம்னா செட் பெருசா நம்ம போக போறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ம். 3 செட், 4 செட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 செட் பண்ணா போதும். இல்ல 1 செட் பண்ணா போதும்ன்னு முடிச்சுருவாங்க. அது 1 செட்டு வொர்க்கிங் செட்டு. கரெக்ட். இன்னொன்னு பிராக்டிகலா பண்ண முடியாது. இப்ப விஷயம் இதுதான். பண்ண முடியாது. 140 கிலோ லெக் பிரஸ் பண்றோம்னா, 140 கிலோல 5 ரெப் பண்ணிட்டேன்னா, கைக்கு ஃபுல்லா நம்ம இது பண்ணிருவோம். அப்புறம் நம்ம நெனச்சு புஷ் பண்ணாலும் முடியாது நம்மனால. ம். ஸோ அதுதான் விஷயம். அப்புறம் இன்னொன்னு இருக்குது. ஒரு சில பேர் வந்து நான் இன்னொரு 3, 4 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து நான் திருப்பி ட்ரை பண்ணவா? அப்படிம்பாங்க. இதுல ம். என்னன்னா, ரெஸ்ட்ன்றது நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாராமீட்டர் இருக்குல்ல, ஒரு டைம் இருக்கு. ஓகே. இது இப்போ வார்ம் அப் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அடுத்து ஒரு செட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடா நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணி, நமக்கு அதுல கேப் இருக்கா? நம்மளால திருப்பி பண்ண முடியுமா? முடியாதா? இதெல்லாம் பார்த்து, தென் ஓவரால் ஒரு வீக்குக்கு நம்ம எத்தன தடவ லெக்க ட்ரெயின் பண்றோம்? தென் ட்ரெய்னிங் எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா இருக்கு? லைக் இந்த வாரத்துல ஒரு இடம், இப்ப அடுத்த வாரம் எப்ப வருது? அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப்பு, இதெல்லாமே சேர்த்து சம்மந்தப்பட்டது தான். ஸோ எப்ப நம்ம வந்து ஓவர்டூ பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்ப வந்து மசில் இன்ஜுரி தான் நடக்கும். இன்ஜுரி அப்டின்னா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நம்ம கை தூக்க முடியாம, பெயின் அந்த மாரி மட்டும் கிடையாது. சின்ன சின்ன இன்ஃப்ளமேஷன்ஸும் வரும் மசில்ல. ஆக்சுவலி இந்த டாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சோர்னஸும் கிட்டத்தட்ட அதோட கனெக்ட் ஆனது தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆ. எக்சர்சைஸ் பண்ணும்பொழுது, நம்ம மசில் குடுக்கக்கூடிய ஒரு புரொடக்டிவ் மெக்கானிசம். "என்னடா ஒண்ணும் பண்ணாதவன் திடீர்னு ஏதோ பண்றானே!" அப்படின்னு ஒரு அலர்ட் ஆகுதுல்ல, அதுதான். ஆமா. ஆ ஆனா அதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்ம நார்மலா ரொம்ப சிம்பிளா எக்சர்சைஸ் பண்ணாலே இது ஆக்டிவேட் ஆயிரும். சும்மா நம்ம ரொம்ப இது பண்ணணும், சேலஞ்சிங்கா வொர்க் அவுட் பண்ணணும், பயங்கர எக்ஸாஸ்டிங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. ஜிம்முக்குள்ள நடந்து சும்மா ஒரு 2 1/2 கிலோ எடுத்துட்டு ஒரு 10 ரெப் போட்டு வச்சுட்டு போனாலே அது ஆக்டிவேட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் பாடி அடாப்ட் ஆயிரும். ஆனா நெறைய நேரம் நடக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த ஜிம்ல போகக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்துல நம்ம என்ன பண்ணிருவோம்னா, தூக்கு இன்னைக்கே ஏத்துறேன் பைசெப்ஸ பாரு செஸ்ட் மிஷின் பட்டைய கிளப்புறேன் பாருன்னு எல்லாம் என்ன பண்ணிருவோம்னா, நம்மளே எக்ஸாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் எல்லா எக்ஸர்சைஸும். அப்ப என்ன நடக்குது ம். அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் வருது. பெயின் வருது. அந்த பெயின்னால நம்மளால வொர்க் அவுட் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பெயினும், சோர்னஸும் அடுத்த நாள் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ பெரிய அளவுல பாதிக்குது அப்டின்னா, கேர்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு வொர்க் அவுட் கிடையாது. அந்த பெயினையோ, இல்ல அந்த ஃபீல நம்ம சேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய வொர்க் அவுட் வந்து ஒரு குவாலிட்டியான வொர்க் அவுட் கிடையாது. ஏன்னா, நெறைய நேரங்கள்ல அது வந்து மசில் இன்ஃப்ளமேஷனா மாறிருது. அதனால உடம்பு என்ன பண்ணும்னா, அந்த இன்ஃப்ளமேஷன சரி பண்ண தான் அது ஸ்பெண்ட் பண்ணுமே டைம். அத ரெக்கவர் ஆக தான் பாக்குமே தவிர, மசில் குரோத்துக்கு அது வந்து வொர்க் பண்ணாது. ஆமா, மசில் பில்டிங் நடக்காது. ஏன்னா அது அது ஒரு வூண்ட் அது. அடிபட்டுருக்கு. அந்த அடிபட்ட இடம் சரியாகுது. அதுதான் அது. நெறைய நேரம் வந்து இந்த பெயின் இருக்குன்னா சூப்பர். செம்மையா இருக்குல்ல பெயினு. அடுத்து நம்ம அதே பெயின நம்ம கொண்டு வரணும்னு பாப்பாங்க. இல்ல, இப்ப நான் எக்சர்சைஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த பெயின் வரலையே! அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு இன்னும் எக்ஸ்ட்ரா 2, 3 எக்சர்சைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்றவங்களும் இருக்காங்க. அது தப்பு. ம். அது நெறைய ம். நேரங்கள்ல வந்து நம்ம மிஸ் பண்ண மாரி இருக்கலாம். ஐயோ! என்னது எனக்கு அந்த ஃபீல் இல்லையேன்ற மாரி தோணலாம். நெறைய நேரம் ஃபீலிங்க தள்ளி வச்சுட்டு, டேட்டா படி போறது பெட்டர். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஒரு 6 to 7 மந்த்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் இதெல்லாம் கவனிச்சு பண்றது நல்லது. ஏன்னா, அந்த பிகினர் கெயின்ஸ்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இன்டென்சிட்டிய கணக்குல வச்சு ப்ராப்பர் ரெக்கவரி வச்சு பண்ணா. இல்லை அப்டின்னா, அது ஒரு கஷ்டம் தான்.
இப்ப இதே விஷயம் தான் வந்து இப்ப நம்ம இந்த டாம்ஸ் பத்தி பேசிட்டு இருந்த அதே விஷயம் தான் ஓவர் ட்ரெயினுக்கும் அதே மாதிரியான சிமிலர் ஃபங்ஷன் தான் ஆகும் இல்லைங்களா? நான் ஓவர் ட்ரெயின் ஆமாமா. பண்ணிடுறேன் உண்மதான். அப்படின்னா, எனக்கு அதுல பட்ட பிரச்சனைய சரி பண்றதுக்காக தான் உடம்பு ரெடி ஆயிட்டு இருக்குமே தவிர, எனக்கு அந்த மசில் குரோத் வந்து இத இன்னும் ஸ்டண்ட் தான் பண்ணும். லைக் கம்மி தான் பண்ணி வைக்கும்ல. ஆமா உண்மதான். இப்ப ஆ. இதுதான். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்குது. ஓவர் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது ஜெனரல் பாப்புலேஷனா இருக்கக்கூடிய நம்ம வந்து பண்றது கிடையாது. ஓவர் ட்ரெய்னிங்கிறது யார் ம். பண்ணுவாங்கன்னா, ஒரு அத்லெட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க ரெகுலரா டெய்லி ட்ரெயின் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து அவங்க நெறைய ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்களுடைய அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க ம். ரெகுலரா டெய்லி புஷ் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த இன்டென்சிட்டில அந்த ஃபெயிலியர ரீச் பண்றப்போ புஷ் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தினமும் நம்மளால அந்த மாரி மைண்ட் செட் பண்ணி புஷ் பண்ண முடியாது. ஏன்னா, மென்டலி நம்ம புஷ் பண்ணா தான் பிசிக்கலி அது புஷ் பண்ண முடியும் நம்மளால. மென்டலி நம்ம அத ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லெஃப்ட்லயே நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துருவோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்லயும். எல்லாராலயும் அதே அளவுல புஷ் பண்ண முடியாது நம்பர் 1. இன்னொன்னு கொஞ்சம் தப்பான எக்சர்சைஸோ, இல்லைன்னா நம்ம கரெக்ட்டா அத எக்ஸிக்யூட் பண்ணாம கொஞ்சம் நம்ம ஃபார்ம் எது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னாலோ, இன்ஜூரிக்கான சான்ஸஸும் இருக்கு. அதிகம்னு கூட சொல்ல மாட்டேன். இன்ஜுரிக்கான சான்ஸஸ் இருக்கு. ஏன்னா, இன்ஜுரிக்கான சான்ஸஸ் எல்லாத்துலயுமே தான் இருக்கு. அதுக்காக இதுல அதிகம், அதனால வேண்டாம் அப்படி கிடையாது. பட் அதையும் கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா, நம்ம ம். வந்து இப்ப நான் சொன்ன மத்த ஃபேக்டர்லாம் ரிமூவ் பண்ணோம்னா, இப்ப ஸ்குவாட் போடுறப்ப நான் வந்து மூச்சு வாங்கி நான் நிறுத்தக்கூடாதுன்னா, நான் என்னுடைய ரெப்ப நான் குறைப்பேன் நானு. நான் ரெப்ப குறைக்கும்போது ம். ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய லோட நான் இன்கிரீஸ் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு அந்த ஈக்குவலா அதே இன்டென்சிட்டி எனக்கு கிடைக்கும். அப்ப நான் சேஃபா பண்ணல அப்டின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இன்ஜுரி இதுவாகும். அப்ப நான் ஃபார்ம் கரெக்ட்டா பண்ணல அப்டின்னா, எனக்கு ஒரு ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கான சான்ஸஸ் இருக்குது. ஸோ அப்டின்னா, இன்டென்சிட்டிய இன்க்ளூட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா பண்றப்ப, சேஃப்டியும் பார்த்து எக்ஸர்சைஸ் செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஜெனரலா என்ன சொல்லிருவேன்னா, மிஷின் பேஸ்டா போறது மச் சேஃபர். சேஃப். ரொம்ப சேஃப். ஆமா, ஆமா. 1. இப்ப இன்னொன்னு, இப்ப இன்டென்சிட்டி பத்தி பேசுனோம்ல, இப்ப ஹை வால்யூம் எடுத்துக்குவோம். ஹை வால்யூம்லயும் இதே ஆர்பி, இதே ஆர்ஐஆர் இருக்க தான் செய்யுது. ஆனா என்ன அப்டின்னா, குளோஸ் டூ ஃபெயிலியர்ன்னு சொல்லுவாங்களே தவிர, பிராக்டிகலா நம்ம யாருமே குளோஸ் டூ ஃபெயிலியர் போறோமா, இல்லையாங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா, இதுதான் நம்மளுடைய ஃபெயிலியர்ன்னு நமக்கு தெரிஞ்சா தானே நம்ம குளோஸா வந்துட்டோமா, இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ, அப்படிங்கிறப்ப ஹை வால்யூமோ, ஹை இன்டென்சிட்டியோ எதுவா இருந்தாலும், இன்டென்சிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேரியபிள். ஸோ, அப்படிங்கிறப்ப நீங்க இன்டென்சிட்டிய இன்க்ளூட் பண்றது வந்து மஸ்ட் தான். இது வந்து இப்ப ஜெனரலா சொல்லலாம் லைக் இப்போ இவ்வளோ பிகினர்ஸ் இவங்க ட்ரை பண்ணலாம், அவங்க ட்ரை பண்ணலாம், இன்டர்மீடியேட் அதுன்னு. இன்டென்சிட்டி வந்து எல்லாருமே ட்ரை பண்றதான். பிகினரா கொஞ்ச நாள் நம்ம இருக்கும். இப்போ ஒரு 6 மாசம், 7 மாசம், ஒரு 1 வருஷம் இருக்கோம்னா, அந்த டைமிங்ல நமக்கு இருக்கக்கூடிய லேர்னிங் ப்ராசஸே வேற. ஸோ எக்ஸர்சைஸ் நேம்லேருந்து கரெக்ட்டா நம்ம ஃபார்ம் பெர்ஃபெக்ட் பண்றது, எல்லா எக்ஸர்சைஸையுமே வந்து நம்ம ப்ராப்பரா இது பண்றது, ப்ளஸ் அந்த ரொட்டீனுக்கு நம்ம அடாப்ட் ஆகுறது, இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்ட் பண்ணி வரும்பொழுது, சில மாசங்கள் ஆயிரும். இல்ல ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம்னே டைம் போயிரலாம். ஆனா, இந்த ம். ப்ராசஸ்லயுமே இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, போக அந்த கெயின்ஸ் அதாவது அந்த ட்ரெய்னிங்க நம்ம ப்ராப்பராவும், நமக்கு ஹைப்பர்ட்ரோஃபிக்கான விஷயங்களும் ப்ராப்பரா நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. இல்ல இப்ப இல்ல எக்ஸாம்பிள்க்கு எ பிகினர் கெயின்ஸ்ங்கிறது ஆரம்பிக்கிற எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா, அந்த டயத்துல நம்ம எக்ஸர்சைஸு, நம்மளுடைய ரெக்கவரி, நம்மளுடைய நியூட்ரிஷன நம்ம கரெக்ட் பண்ணாம இருக்கோம்னாலே, ஸ்டில் ஆ. நமக்கு வரக்கூடிய பிகினர் கெயின் இருக்க தான் செய்யும். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு 1 ம். வருஷம், 1 1/2 வருஷம் நல்லா ட்ரெயின் பண்றான். பட் டயட்ல அவன் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்டின்னா, அவன் பாடி வந்து அந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்காது. என்னதான் மென்டலியும், இல்ல பிசிக்கலியும் சேஞ்சஸ் இருந்தாலும், ஸ்டில் அவன் நெறைய விஷயங்கள வந்து விட்டுருக்கான்னு தான் அர்த்தம். இப்ப அத ம். இன்க்ளூட் பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும். ஸோ, அப்ப அந்த பிகினர் கெயின்ஸ் அப்படிங்கிறது நெறைய நேரங்கள் என்னதான் நம்ம ஒரு ஃபிக்ஸட் டைம்லைன் ஓகேங்க. நீங்க ஒரு 2 இயர்ஸ் நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா பிகினர் இல்லங்க. நீங்க அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்ன்னு சொல்லி சொன்னாலும், ஆக்சுவலி டெக்ஸ்ட் புக் மீனிங்ல வந்து 2 இயர்ஸ் அண்ட் அபோவ் வந்து ஆமா 2 இயர்ஸ் வரைக்கும் பிகினர் சொல்லுவாங்க. 2 பிளஸ்க்கு அப்புறம் இன்டர்மீடியேட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, ம். அந்த 2 வருஷமுமே வந்து இந்த மாரியான இன்டென்சிட்டி, வால்யூமோ, ஃப்ரீக்வன்சி இந்த விஷயங்கள்லாம் மேட்ச் பண்ணி கொண்டு வராம, நியூட்ரிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம இருக்கிற பட்சத்துல, ஸ்டில் பிகினர் தான். நான் ஆ. 2 வருஷம் நான் ஜிம்முக்கு போயிட்டேன்.
குடுங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாரி கிடையாது. இது அந்த மாரி உடம்பு மாறாது. ஆ. இல்லப்பா நீ இன்னும் பிகினர் தான். நீ டக்குன்னு இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நியூட்ரிஷன கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பிகினர்ஸ் கெயின் டக்கு 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 டக்குன்னு மசில் பில்டிங் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். ஆமா. கரெக்ட். ஸோ, அதனால நம்ம அந்த இயர்ஸ மட்டும் ஃபிக்ஸடா இருந்துறக்கூடாது. சம்டைம்ஸ் லைட்டா நமக்கு ஈகோ இடிக்கும். நான் 5 வருஷமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி ஒரு பிகினரா இருக்க போறேன்? அப்படின்னு சொல்லி தோணும். பட் நல்ல விஷயம் என்னன்னா, பிகினராவே இருக்கிறது நல்லது. ஏன்னா அ நம்ம இ லேர்ன் பண்றதுக்கும் இப்போ சரி, ப்ராக்ரஸ்க்கும் ஆ நல்லது. இதுக்கு இப்ப அவங்க அட்வான்ஸ்டு ப்ரோ லெவல்க்குல போயிட்டா கூட, அந்த அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங்ன்றது ஜெனரலா லைஃப்லயும் சரி, ஜிம்லயும் சரி கண்டிப்பா அது எடுத்துக்கிறது நல்லது தான். ஏன்னா, இப்ப நம்ம ஈவன் சீபம் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சீபம்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு தெரியாத விஷயமா அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா ஏன் இப்ப ஹனிராம் பட் கிட்ட வந்து அவர் கோச்சிங்ன்ற மாரி ஒண்ணு வச்சுட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்ற அந்த சின்ன ட்வீக்ஸ் வந்து அவருக்கு வின் பண்றதோட பாசிபிலிட்டிய வந்து இன்னும் ஒரு 1% இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அந்த இடத்துல உண்மதான். இல்ல அவரோட லேர்னிங்கும் வந்து இதுவே தானே வந்துட்டு இருக்கு. அது அதனால ஒண்ணு. அதான். ஆ, லேர்னிங் ஆட் ஆகுறதும் ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம ஜட்ஜ் பண்ற நேரம் நம்ம நெறைய நேரம் கொஞ்சம் நம்மளுடைய ஃபீலிங்ஸோட சேர்த்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஃபீலிங்ஸோட சேர்த்து ஒரு டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுருவோம். இந்த ம். இது பண்றது இல்லையா? செம ஹைப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது செம்மையா எடுத்திருக்கோம் சார். சார் அந்த ஆக்ஷன் அந்த இடத்துல நின்னு அத ஷூட் பண்ணவனுக்கு அந்த ஒரு ஹைப் இருந்திருக்கும். அந்த ஒரு அட்ரினல் ரஷ்ல ஆமா. வந்து செம்ம சேஸ் தெரியுமாம்பேன். எடுத்து எடிட் பண்ணி பார்த்த நமக்கு தான் தெரியும். இதவாடா இவ்வளவு நாள் எடுத்தீங்க. அப்புறம் சாரி சார் ஃபேக் ஃபிளாஷ்பேக்ன்னு சோ அதனால அது அந்த நமக்கு மாரி. தான் தெரியும் அது. அதான். சோ அதனால அ அ இது இது ரொம்ப முக்கியமான காரணம். ஒரு கோச்சா ஒரு பெர்சன் இருக்காங்க அப்டின்னா. சோ வந்து உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வேறங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ட்ரெயின் பண்ற ஒருத்தவங்களே ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம் ரேட்டிங் குடுக்குற ஆப்ஷன் இருக்கும் ஆப்ல. ரேட்டிங் ஓகே. குடுங்கன்னு சொன்னா, அவர் 5, 4, 6க்கு மேல போகவே போகாது ரேட்டிங்கு. ஆனா அவர் தூக்குன வெயிட்ட பார்த்தோம்னு வைங்களேன், ப்ராப்பரா இருக்கும் ப்ராக்ரஸ். ஏங்க சூப்பர்ங்க. ஓகே. ஏங்க போன வாரத்த விட நல்லா தானங்க பண்ணியிருக்கீங்களா? இல்லங்க எனக்கு என்னமோ பெருசா ஃபீல் ஆகலைங்க அப்டின்னாரு. ஆ ஏய் அதுதான் சொல்றேன். அந்த ஃபீலிங் இஸ் நாட் ஈக்குவல் டூ த டேட்டா. ஸோ நெறைய கரெக்ட், கரெக்ட். நேரங்கள்ல நீங்க அந்த ஃபீலிங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கஷ்டம். அப்ப ஒரு பெர்சன் வந்து இல்ல, இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் பொழுது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு ஸ்டெப் பேக் வந்து ஓகே பிரச்சனை இல்ல. அதான் அவர் பார்த்துக்கிறார்ல. சொல்றத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸா இருப்போம். அப்படி அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃபோக்கஸ்டா இது போற இடத்துல. ரொம்ப எல்லாத்தையும் ஒரே ஆளா பண்ணிக்கணும் அப்படின்றத விட, இத வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. நான் எக்ஸிகியூஷன் மட்டும் கரெக்ட்டா பண்ணா போதும். அவங்க சொல்றத நான் செய்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கப்ப, அது வேற மாரி வொர்க் ஆகுது. ஆமா உண்மதான், உண்ம. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப ரொம்ப தேவ. அதனால ஒரு கோச்சுக்கு பேவே பண்ணலைன்னா கூட, ம். மேக்ஸிமம் அத்லெட்ஸ் வந்து ஒரு கோச் மாரி, ஒரு மென்டார் மாரி ஒரு பெர்சன வச்சிருப்பாங்க. ஏன்னா, ஆ. அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து டக்குனு ஒரு இடத்துல வந்து, "இல்ல இது சரியில்ல. நீ டக்குனு அத மாத்து." அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அத சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் அது ம். வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே போன ஒருத்தவங்களுக்கு அது வராது. ஸோ, அதனால ஆ. நெறைய நேரங்கள்ல மேக்ஸிமம் இந்த மாரி காம்படிட்டிவ் இதுல வந்து எல்லாருமே வந்து ஒரு கோச், ஒரு மென்டார்ன்னு ஒரு பெர்சன கம்பல்சரி அவங்க வச்சுக்கிறதுக்கான காரணம் அதுதான். அந்த கோச் ஒரு புது விஷயத்த அப்படியே ரெவல்யூஷனரைஸ்டா ஒண்ணு உள்ள கொண்டு வரணும்னா, இல்ல கிடையாது. பண்ணக்கூடிய மைனர் ட்வீக்ஸ் தான். ஆனா, அது பண்ணக்கூடிய அந்த ஆட் ஆன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மைனரான ஒரு ட்வீக் தான். ஓ! அப்படிங்களா? ஓகே. ம். இவ்வளோ பண்றீங்களா? சரி ஒண்ணு பண்ணுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ போறீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு வையேன், அப்ப நமக்கு ம். அன்லாக் ஆகக்கூடியது, ஓ! நான் இவ்வளவு பண்ணுவேனா நானு? அப்படின்றது அப்பதான் தோணும். ஆ. அப்பதான் நமக்கு வந்து, ஓ! இவ்வளவு இன்டென்ஸா இருக்கா? ஒரு ஒரு ரெப்புன்னு நமக்கு அப்பதான் தோணும். அப்புறம் நம்ம அத பிடிச்சு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போக ஆரம்பிச்சோம்னா, நமக்கு அது ரொம்ப, ஓ! ஓகே சூப்பர். இத நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு இது நல்லா இருக்குதே! அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்கும். ம். அதான் இப்ப அந்த பிகினிங்ல நம்ம அந்த ஃபிகர் அவுட் பண்ற வரைக்கும் தான், என்னமோ ஏதோ ஒண்ணு சரியில்ல அப்படின்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம்னா, அப்கமிங் வீக்ஸ்ல வந்து அதுலருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்ற மாரி தான் போப்போது. ஸோ ஆமா, அது அவ்வளோதான். ஈஸியா தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ற விஷயம் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அது பாட்டுக்கு சர்ருன்னு அடிச்சு தட்டு போயிட்டே இருக்க போது. அவ்வளோதான். அப்படி அப்படி இது பண்றது தான். இது அந்த இன்டென்சிட்டி பத்தி தேடுறப்ப வந்து லைக் இன்டர்நெட்ல அவ்வளவா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து என்ன தேடலாம்? இல்ல எந்தெந்த விஷயங்கள் சிம்பிளிஃபைடா பார்க்கலான்னு ஹெல்ப் பண்ணதுல வந்து நம்ம அந்த Facebook அ மெம்பர் இருப்பாரே ஜேசியர் அவரும் தான். ஏதோ கேஷுவலா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் இத பத்தி கேட்கவுமே, அப்ப ஓகே அப்ப இவர ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இத ட்ரை பண்ணுங்க அப்டின்னாரு. அதே மாரி நான் கொஞ்சம் ப்ரோகிராம வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்.
இது கரெக்டா? இது இப்படி பண்ணலாமா? இதை மாற்றலாமா? இது நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. கேட்டப்ப சிம்பிளாக சொன்னார், பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதே மாதிரி நான் பிளானை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னென்னலாம் மிஸ்டேக் ஆகிருச்சோ, என்னென்னலாம் ஃபைன் டியூன் பண்ணலான்னு எனக்கு தோணுதோ அப்பப்போ நான் சேஞ்ச் பண்ணி இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக மாறிடுச்சு. ஸோ அதனால் ஹை இன்டென்சிட்டியை ப்ராக்டிக்கலாக நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதில் அவரும் ஒரு முக்கியமான ஒரு ரோல். அதனால தான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலி இந்த இன்டென்சிட்டி பற்றி பேசலாம் அப்படின்றதுக்கு முக்கியமாக இது பண்ண யோசிச்சதும் அதுதான். இப்போ நான் ஹை இன்டென்சிட்டி பற்றி நான் தேடின பொழுது எனக்கு ப்ராப்பராக இதை சொல்றதுக்கான விஷயங்கள் இல்லை. நான் எப்படி அதை கண்டுபிடிப்பேன்? எனக்கு எப்படி தெரியும்? நான் ஆர்பின்னு இன்னைக்கு நான் 8ன்னு போட்டுருவேன். ஏன்னா இன்டென்ஸா இருந்துச்சுப்பா, ரேட்டிங் எவ்வளோப்பா, இந்த எக்ஸசைஸ் ஓகே, இந்த செட்டோட ரேட்டிங் 8ன்றுவேன். அதை நான் அடுத்த வாரம் வருவேன், இப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, 7 தான்ப்பா, சாரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, 9ப்பா, ரேட்டிங் அதிகப்படுத்துறேன்ற மாதிரி. இப்ப நான் என் ஃபீலிங்ஸோட நான் போயிடுறேன். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஆர்ஐஆர் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம எக்ஸசைஸ் நான் ஓகே பைசெப் கர்ல் பண்ணிட்டேன், ஓகே 9th ரெப் பண்ணிட்டேன், ஓகே ஸ்டாப் 1 ஆர்ஐஆர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அன்லெஸ் அன்டில் யூ ஹேவ் அ சர்டன் டேட்டா ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அத்லெட்டா, ஒரு நல்ல ஒரு டைமிங் இந்த இன்டென்சிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒருத்தவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட முடியும். ஓகே இது இத்தனை ஆர்ஐஆர், அத்தனை ஆர்ஐஆர்னு அவங்க ஒரு நம்பர் சொல்லிருவாங்க. இல்லாதவங்களுக்கு முடியாது. ஸோ அப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம இது ஃபெயிலியர், நம்ம நல்லா இன்டென்ஸா பண்ணிட்டோம்னு நம்ம நினைப்போம். ஃபீலிங்ல இருப்போம். பட் ஆனா அதை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனாலதான் என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஓரளவுக்கு ரொட்டீன் செட் ஆயிடுச்சு அப்படின்னாலே, இந்த லைட்டா இன்டென்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ புதுசா யாராவது ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க, புதுசா இன்டென்சிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சேஃபரான ஒரு எக்ஸசைஸ் எடுத்து, இப்போ ஷோல்டர் ப்ரெஸ் பண்றீங்கன்னா மிஷின் இருந்துச்சுன்னா பெட்டர் மிஷின்ல பண்றது, இல்ல தம்பிள்ல பண்ணோம்னா கூட ஒருத்தவங்களை ஹெல்ப்புக்கு வச்சுட்டு பண்றது. இந்த மாதிரி இதுதான் நம்மளுடைய வெயிட், இவ்வளவுதான் நம்ம ரெப்புன்னு நம்ம நினைச்சோம்னா, வா இன்னைக்கு பாத்துருவோம் அது என்னன்னு. ஒரு எக்ஸசைஸ் மட்டும் போதும். இப்போ ஷோல்டருக்கு ஒரு எக்ஸசைஸ் எடுத்து அதை மட்டும் பண்றது. லேட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ், ஓகே லேட் புல் டவுன் பண்ணுவோம் இன்னைக்கு. ஏன்னா அப்படி பண்ணாதான் நமக்கு அந்த இது தெரியும். தென் அதை நோட் பண்ணி நம்ம அடுத்தடுத்து நம்ம ரிப்பீட் பண்ணதான் ஆக்சுவலா நம்ம இன்டென்சிட்டி இன்க்ளூட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராக்ரஸே சூப்பரா இருக்கும். நிறைய நேரங்கள்ல ஒரு வேரியபிள விட்டு இன்னொரு வேரியபிள் நம்ம பிடிக்கிறப்ப ப்ராக்ரஸ் இருக்கும். பட் அது என்னன்னா ஒரு 50%ஓ 60%ஓ இருக்கும். ஸோ நம்ம இன்னமும் நம்ம ப்ராக்ரஸ் பார்க்கணும்னா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண நமக்கு அது வரும். ஸோ அதனால நான் எல்லாரையுமே இன்டென்சிட்டியை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் கம்பல்சரியா. ஈவன் ஒரு பிகினரா இருக்கிறவங்கள கூட அந்த டாம்ஸ் எல்லாம் போயிருச்சு, சின்ன ரொட்டீன் வந்துருச்சு, ஒரு 6 மாசம் போதும், மினிமம் ஒரு 6 மாசம் தள்ளி வந்துருச்சு அப்படின்னாலே ட்ரை பண்ணி பார்த்துருங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ இன்டென்சிட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு மசில் எத்தனை தடவை நம்ம ட்ரெயின் பண்றோம் அப்படிங்கறதான் ஃப்ரீக்வன்சி. இப்ப இதுல காமனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறது நெறைய பேர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத நான் கவனிக்கிறது என்னன்னா, நான் ஒரு மசில மினிமம் 2 தடவ வாரத்துக்கு நான் ஹிட் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் அந்த பிபிஎல் தான். ஆப்வியஸ்லி பிபிஎல் போட்டு 6 நாள்ன்ற மாரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியல யாரு பண்ணாங்கன்னு. ஆனா நம்ம தமிழ் கம்யூனிட்டில நான் யூடியூப் கம்யூனிட்டில பார்த்ததுல தருண் இத கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. அதுலருந்து பண்ணாங்களா? அதுதான். போட்டு வொர்க் அவுட் போட்டு இது இத்தன தடவ பண்றீங்கன்னு சொல்லிட்டு, இத்தன செட்ஸ் அண்ட் இத்தன ரெப்ஸ்ன்ற மாரி கணக்கு பண்ணி, மசில இவ்வளோ தடவ ஹிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு குரோத் நல்லா இருக்கும். இ அ அத வேற அதுல வேற நீங்க ப்ரோ ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வரவே வராது. திஸ் இஸ் 2022 ப்ளீஸ் வேக் அப் கைஸ் அப்டின்ட்டுலாம் வேற சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் இத ஜிம்ல உட்காந்து கார்டியோ பண்ணிட்டு இருக்கப்ப இந்த வீடியோ பார்க்குறேன். என்னப்பா இப்படி பேசுறாரு இந்த பையன் அப்டின்ட்டு அப்பத்துல இருந்து தான் வன்மங்கள் வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பார்க்கறதே விட்டாச்சு. இப்ப சொல்லிட்டு போயிட்டான். மோர் தென் ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். ஆக்சுவலி அதோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எல்லாம் மொத்தமா பிபிஎல் ஜம்ப் பண்ணானுங்க ஒண்ணு. இதுல இன்னும் என்னன்னா, அத பிபிஎல் அதாவது ஒரு ஒர்க் அவுட் பிளான் எப்படி எழுதணும்னு தெரியாம ரேண்டமா ஓகே புஷிங் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா ஒண்ணா போடு, புல்லி மூவ்மெண்ட் ஃபுல்லா ஒண்ணா போடு, பண்ணிட்டியா ஓகேவா, அடுத்த நாள் என்ன பண்ண போறான், திருப்பி இன்னும் என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் தூக்கி போடு, பண்ணு ட்ரெயின் பண்ணு 6 நாளா, என்னால 4 நாள் தான் ஜிம் வர முடியும், அதெல்லாம் முடியாது, குரோத் வேணுமா 6 நாள். இப்படி எந்த வகையிலயுமே அந்த ஸ்பெசிபிக் பர்சன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எதையுமே இல்லாம த்ரோ பண்ண
ஒரு அட்வைஸ் தான். அதுல ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்க்ளைமரோ, இதை எப்படி பண்ணணும் என்னங்கிற ஒரு ப்ராப்பரா ஒரு கைட்லைன்ஸ் மாரியோ எதுவுமே அங்க வந்து இல்லாம தான் அத த்ரோ பண்ணிட்டு அவன் போயிட்டான். அவன் சிம்பிளா த்ரோ பண்ணது வந்து இதுதான். நீங்க வந்து மோர் தென் ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணா மசில் குரோத் பெட்டரா இருக்கும். ஸோ பண்ணுங்க. சிங்கிள் டைம் பண்ணாதீங்க அப்படின்னது. மொத விஷயம். அ ஒரு நாளைக்கு ஒரு மசில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது எல்லாரும் அங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாசிக் ஸ்ப்ளிட்ன்னு கிளாசிக் பிரச்சனையே ஸ்ப்ளிட். கிடையாது. ஆ. தாராளமா அங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ தாராளமா அங்க கம்ஃபர்டபுளா ஆரம்பிக்கலாம். போடலாம். ஆமா. இன்னொன்னு ம். பிகினர்ஸா இருக்கக்கூடிய நெறைய பேருக்கு வந்து இந்த மசில் அதாவது இந்த எக்சர்சைஸ் இந்த மசில தான் டார்கெட் பண்ணுதுங்கிறது தெரியாது. இந்த எக்சர்சைஸ் எதுக்கு? ஆ. ஓ! இங்க எனக்கு ஃபீல் ஆகணுமா? அது தெரியாது. அப்ப ஒரு நாளைக்கு செஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா, ஓகே இன்னைக்கு நீங்க பண்ண போற எக்ஸர்சைஸ் எல்லாம் செஸ்ட்ட தான் உங்களுக்கு டார்கெட் பண்ணும். அப்படின்ட்டா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோக்கஸ்ட்ல மைண்ட்ல செட் பண்ணிட்டு அவங்க பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒருவேள எப்படியும் ஆப்வியஸ்லி புது எக்ஸர்சைஸா இருக்கறனால ஃபார்ம் கரெக்ட்டா தெரியாது. நெறைய நேரங்கள்ல கொஞ்சம் லைட்டரா பண்ணிருவாங்க. கொஞ்சம் லைட்டரா, ம். ஈசியரா பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அந்த எக்சர்சைஸ் வந்து எங்கேஜ் பண்ணாது மசில. அடுத்த எக்சர்சைஸ் பண்ணும்பொழுது, சில பேர் உடம்புக்கு ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் பெட்டராவே எக்ஸிக்யூட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க சொன்ன மாரி தான். எடுத்தோனேயுமே எவ்வளோ லெக் எக்ஸ்டென்ஷன்னா 40 கிலோ. எல்லாருக்கும் 40 கிலோ வராது. ஆமா. ஸோ அந்த இது இருக்குல்ல. அப்ப 40 கிலோ, ஓ 40 கிலோவா? இப்ப என்னைய 40 கிலோ போடுனா போட முடியாது. எனக்கு வராது அது. ஆ. ஆ. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா இத பண்ணுங்க அப்படின்பொழுது சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. அப்ப ஒரு நாள் செஸ்ட் எக்சர்சைஸ்னா, ஓகேப்பா எனக்கு வந்து மெஷின் செஸ்ட் ஃப்ளேஸ் வந்துருச்சு. டம்பிள் ஃப்ளாட் பிரஸ் வந்துருச்சு. எனக்கு வந்து இன்க்ளைன் பிரஸ் வரவே இல்ல. அப்படின்னா என்ன ம். ஆகும்னா, ஓகே அப்ப அவன் என்ன நெனச்சுக்குவான், ஓகே அப்ப இந்த மூவ்மெண்ட்ட அவன் பெர்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். அட் த சேம் டைம் அவனுக்கு பெட்டரா வந்த மூவ்மெண்ட்ட இன்னும் ப்ராக்ரஷன் கிரியேட் பண்றதுக்கு, அத இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு, அதுக்கு அவன் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த டேஸ் ம். போக அத ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண அவனுக்கு அந்த மூவ்மெண்ட்டும் வந்துரும். பெட்டர் ஆயிரும். எல்லா எக்ஸர்சைஸும் ப்ராப்பரா எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஸோ இதுக்கு இந்த லேர்னிங்க்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அப்படிங்கும் பொழுது, ஒரு மசில் குரூப் பெர் டேன்றது பிகினர்ஸா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டடா இருக்கும். பிளஸ் இன்னொன்னு அவங்களுக்கான ரெக்கவரி கரெக்ட். 3 விஷயம் வரும். ஒண்ணு வந்து அவங்களுக்கோட ட்ரெய்னிங் டைம் வந்து அவங்க ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணுன்றது இருக்காது. ஒரு 45 மினிட்ஸ்ல அவங்க எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடலான்ற மாரி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு கன்ஃப்யூஷன் இருக்காது. அ இந்த மசில் இந்த மசில் தான் நான் வொர்க் அவுட் பண்ணியிருக்கேன்ற அந்த தெளிவு இருக்கும். ஆமா. இன்னொன்னு அ அவங்களுக்கு வந்து அந்த ஓவர் டயர்ட் ஆயி லைக் 2, 3 மசில் ஒண்ணா 2 மசில் ஒண்ணா போடுறாங்க அப்படின்ற மாரி இருக்கப்ப ம். பயங்கர எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. லாஸ்ட்டா போடுற மசில் வந்து அவங்க இம்பாக்ட்டே இல்லாம அந்த மாரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி திங்ஸ்லாம் இல்லாம ஒரு மசில் ஓகே இது முடிஞ்சிருச்சா? இத நான் வீட்டுக்கு போறேன். இதுக்கான நான் சாப்பிடுற அந்த விஷயம் இந்த மசிலுக்கு போகுது அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு போயிரும். இது ஒருத்தரோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டு தான். அ. அது இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்ம வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க நெறைய நேரம். இப்ப போயிட்டு, ம். ஓகேங்க ஃபர்ஸ்ட்டு போங்க. ஷோல்டர் பிரஸ் பண்ணுங்க. ஓகே வாங்க. லேட் புல் டவுன் பண்ணுங்கன்னும் பொழுது, அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா, ஓகே அது ஓகே இது இது இந்த மசில் தான் ஃபீல் ஆகணுமா? ஓ! அது அதுவா? அப்படின்றது நெறைய பிகினர்ஸ்க்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆயிரும். கரெக்ட். அந்த எனக்கு மசில ஃபீல் பண்ணி அங்க போடணுன்ற ஃபீலே விஷயமே தெரியாது. ஆ. ஆ கரெக்ட்டு. அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வராத பட்சத்தில அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாரி கன்ஃப்யூஷன அவாய்ட் என் பண்ணலாம். என் ஆ. ஜிம்ல வந்து ஒரு குட்டி பையன் வந்து லேட்டரல் ரெய்சஸ்னா லேட் தான வரும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தான். அவன் அவன் சொல்லி தப்பில்ல. ஏன்னா அவனுக்கு தெரியாது. லேட்டிஸ் மசில்ன்ற உண்மதான், அந்த உண்மதான். ஒரு விஷயம்லாம் அவனுக்கு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இவங்க என்னன்னே சொல்லாம, "நீ பாட்டுக்கு இத போடு" அப்படின்ற மாரி விட்டா, அவனுக்கு போட போட வந்துரும்ப்பா அவனுக்கே அப்படின்றது வந்து அது கரெக்ட் இல்ல. பேசிக்கா ம். இதான்ப்பா வரப்போது. நீங்க தான் டார்கெட் பண்றேன்னு அட்லீஸ்ட் டேப் பண்ணி காட்டுறது அதையாச்சும் பண்ணணும். அது மறுபடியும் அதுக்கே போயிட்டேன். அதான். அதான், அதான். அ. அடுத்த டாபிக் நெறைய கன்டென்ட் இருக்க போது. அ. ஸோ அதுதான். ஸோ அப்படிங்கும் பொழுது, அந்த வகையில வந்து பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கிளாசிக் ஸ்டார்ட் பண்றது நல்லது. அடுத்த விஷயம் இந்த மாதிரி அவங்களுடைய மசில் ரெக்கவரி வந்து டைம் எடுக்கும். இப்ப செஸ்ட் ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா, எப்படியும் ஒரு 2 நாள் இல்ல 3 நாளாவது ஆகும். அவங்க திரும்பி பழைய மாதிரி அவங்க மசில் சோர்னஸ் எல்லாம் சுத்தமா போய் ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு. ஸோ ம். அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து கிளாசிக் ஸ்பிளிட் வந்து பெட்டர். 1 இன்னொன்னு 5 நாள்னா 5 நாள். இல்ல 4 நாள்ல இந்த ட்ரெய்னிங்க முடிக்க முடியும்னா 4 நாள் போதும். ஒ ம். இது ஆர்ம்ஸ் டே மட்டும் ஒரு நாள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டா வேல முடிஞ்சுச்சு. செஸ்ட் பைசெப்ஸ், பேக் ட்ரைசெப்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா, ஒரு நாள் ஷோல்டர், ஒரு நாள் லெக் முடிஞ்சுடான்னு போயிரலாம்.
ஆ. இல்ல வேற ஆப்வியஸ்லி வேற மாரி கூட அத மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா, இப்படின்போது ஒரு 4 நாள்லயோ, இல்ல 5 நாள்லயோ அவங்கள இது பண்ண சொல்லிறலாம். ரொம்ப நாள் அவங்கள டெய்லி ஜிம்முக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல ஜிம்முக்கு என்னால வர முடியலன்னு நெனைக்கிறவன, "நீ 6 நாள் வர்றியா? ஒரு 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 மசில 2 நாள் நீ ட்ரெயின் பண்ணு. 6 டேஸ் ம். ஸ்பிளிட் பிபிஎல் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது இல்ல சயன்டிஃபிக்கலி அப்படின்னு சொல்லி அவன வர நெனைக்கிறவன, இப்படி இவ்வளோ டேட்டாவ சொல்லி பயமுறுத்தி ஓட வைக்காம இருக்கலாம் நம்ம. 6 மந்த்ஸ்ல சிஎம் ஆவலாம் வரியா? ஆ 7 மந்த்ஸ்ல சாம் செலக்ட் ஆவலாம். அதுக்காவது வரியா? அவன் சொல்லுவான், "ஏய் என்னைய விட்றா எனக்கு இதெல்லாம் வேணாம்டா. லைட்டா அந்த தொப்பைய மட்டும் குறைச்சுட்டு போயிர்றேன்டா" அப்படிம்பானு. அ அ எனக்கு ஆக்சுவலா ரீசென்ட்டா இந்த மீம்ஸ்லாம் போட்டிருக்கிறது இப்ப தான் ஞாபகம் வருது. அ "ஹவ் ஐ ஸ்டார்ட்டட் ஜிம்" அப்படின்றது வந்துட்டு, "ஹவ் டு கெட் 6 ம். பேக்ஸ் இன் 6 டேஸ்" அப்படின்னு போட்டு தான் YouTubeல ஆமா. எல்லாரும் ஆரம்பிச்சிருப்போம். இப்ப அந்த ஆப்ஸ தான் யாருமே ட்ரெயின் பண்றதில்ல. அவ்வளவுதான். அவன் இப்ப வந்து த மசில் தட் வி நெவர் ட்ரெயின் இஸ் ஆப்ஸ். ஆப்ஸ். ஹெவி தான் செருப்பால அடிப்பான். இந்த மந்த்லி, ஆமாமா. இயர்லி ரிப்போர்ட்லாம் போடுறப்ப, கோர் 0. ரிப்போர்ட் என்னடா? அ அவன் வேற மாசம் மாசம் ரிப்போர்ட்ல காமிச்சிருக்கான். 0 போட்டுருக்கான் அவன். ஃபெயில் ரீசென்ட்டா அப்படின்ருக்கான். இப்ப வந்து அந்த ஹெவி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த ஜூலை மந்த் எண்ட் ஆமாமா. அப்ப. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வாட் கேட்ஸோட கண்ணாடியாட்டம் இருந்துச்சு. இந்த சைட்ல திருப்பி பார்த்தீங்கன்னா. ஆமாமா. பார்த்தேன், கோர் பார்த்தேன். மட்டும் ட்ரெயின் ஆகாம உள்ள போய் ம். ஓகே, ஓகே. பேக் டூ த ஸோ ஃப்ரீக்வென்சி. ஆ அதான். ஸோ, அ, அதனால அது வந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஆனா, ஆப்வியஸா ஃப்ரீக்வன்சில ஒரு பெட்டர்மென்ட் இருக்க தான் செய்யுது. ஆனா என்னன்னா, ம், ஃப்ரீக்வன்சின்னு வரும்பொழுது உங்களுடைய ரெக்கவரி ப்ராப்பரா இருக்கணும். நம்மளுடைய ரெக்கவரிய தெரிஞ்சிருக்கணும். நான் இன்னைக்கு லெக் ட்ரெயின் பண்ணேன்னா, எனக்கு குவாட் மசில் இந்த டேல ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். என்னுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இவ்வளோ பெட்டரா இருக்கும். எனக்கு வந்து இந்த டேல என்னுடைய செஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டீட்டெயிலும் தேவைப்படும். அதே மாதிரி 2 டைம்ஸ் ட்ரெயின் பண்றாங்க ஒரே மசிலன்னா, ப்ராப்பரா எக்ஸர்சைஸ ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. யாரும் ம். நீ 4 பிரஸ்ஸு 2 ஃப்ளை மூவ்மெண்ட் போடு ஃபர்ஸ்ட் செஸ்ட் டேல. 2வது செஸ்ட் டேல என்ன போட போற? அதே மாரி தான் 4 பிரஸ் மூவ்மெண்ட் 2 ஃப்ளை மூவ்மெண்ட் இப்படி யாரும் புரோகிராம் பண்ணக்கூடாது. அப்படி ஒருத்தன் புரோகிராம் பண்ணான்னா அது தப்பு. அவனுக்கு விஷயம் தெரியல. அன்னைக்கு நீ 2 ஆ, பிரஸ்ஸிங் மூவ்மெண்ட் பண்றியா? ஓகே. இன்னைக்கு நீ வேற இந்த ஒரு பிரஸ் அண்ட் ஒரு ஃப்ளை யூஸ் பண்ணு. இப்படி அந்த ஓவரால் எக்ஸர்சைஸ் என்ன சூஸ் பண்றோம், அத ப்ராப்பரா ஸ்ப்ளிட் பண்ணி, செட் பண்ணக்கூடிய டேஸ் வந்து அந்த சோர்னஸ் இந்த டேல அஃபெக்ட் ஆகாத மாதிரியும் பிரிச்சு எழுதக்கூடிய ஒரு ப்ராப்பரான புரோகிராம் இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கவர் ஆக டிலே ஆகலாம். சில பேருக்கு ம். இந்த சொன்னாங்க 40 கிலோல லெக் எக்ஸ்டென்ஷன் போடுவேன்னு. இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போடலாம். அதனால ஆமா. அதனால அந்த அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி அது இருந்துச்சு அப்டின்னா வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கும். அப்படி இல்லாம ரேண்டமா 2 டைம்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆ ஜெனரலா சொல்லும்பொழுது இட்ஸ் குட். பட் அது வந்து கொஞ்சம் கரெக்ட்டான வழியில அப்ரோச் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா, தப்பா பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணி தேவையில்லாம ம். அ அதாவது அந்த சோர்னஸ் ரொம்ப அதிகமா போயி ப்ராக்ரஸ்க்கு எடுத்துக்கிற மாரி தான் இருக்கும். இப்ப எனக்கு ஒரு டவுட்ன்னா, இப்ப இந்த ம், ஹ 2 டைம்ஸ் ட்ரெயின் பண்றது ஒரு மசில அப்படின்ற மாரி விஷயத்த, நான் எல்லா மசிலுக்கும் ம். பண்ணாம, எனக்கு எந்தெந்த மசில் வீக்கரா இருக்குன்றத நான் சூஸ் பண்ணி, அதுக்கு வந்து தனியா 1 நாளோ, 2 நாளோ நான் போட்டு, அது மட்டும் தனியா ட்ரெயின் பண்ணிக்கலாம்ல? அது பெட்டர் தானே எனக்கு அத விட. லைக் டெஃபினெட்லி எல்லாத்தையும் பண்றத விட தாராளமா இது பண்ணலாம். ஆ ஆ, அதாவது அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலி இதுல ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அடமன்ட் மசில் குரூப்னு ஒண்ணு இருக்குதா? ஆ கரெக்ட் பார்த்தேன். அப்படின்னு சொல்லி ஆ, ஒரு கொஸ்டின் ஸ்டோரியில கேட்டிருந்திருப்பாரு. அதுதான் அதுக்கு நான் நான் நெறைய லிஸ்ட் போட்டிருந்திருப்பேன். ஆனா, ஒரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பும் எந்த மசில் எப்படி குரோ ஆகுதுங்கிறது இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணது. சில பேரு ஜெனடிக்ஸ். சில ஃபார்மல பெட்டரா பண்ணுவாங்க. இல்ல ஜெனடிக்ஸ தூக்கி நான் கடைசில தான் போடுவேன். அ நான் ஓகே. அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பைசெப் குரோத் இல்ல. இல்ல நான் இந்த அ, இடத்துல தான் நான் என்ன சொல்லுவேன்னா, தூக்கி குப்பையில போட்டு பண்ண வேண்டிய வேலைய ஃபர்ஸ்ட் முடிப்போம். ஆ. அதுல நம்ம எப்படி ப்ராகிரஸ் வருதோ, அப்புறம் கடைசியா ஜெனடிக்ஸ போட்டு அடிச்சுக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் என்னன்னா அதுதான். எக்ஸாம்பிளுக்கு அ அதாவது இப்போ ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு வந்து செஸ்ட் ரிலேட்டடான பிரஸ்ஸிங் மூவ்மெண்ட்ஸ் நல்லா ப்ராப்பரா வரும். ஃபார்ம் ம், பக்காவா வருது. எப்பவுமே அவர் அந்த இன்டென்சிட்டிய மெயின்டெயின் பண்றாரு. கரெக்ட்டான செட்டு, ரெப்ப வந்து நல்லா அவரு ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றாரு. சும்மா அந்த 4 ரெப்பு சும்மா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு, அடுத்து ஒரு 5 ரெப்பு அப்படி பண்ணாம, ரெப் 1லருந்து 10 வரைக்கும் பக்காவா இருக்கு. பிளஸ் ம். செஸ்ட்ட ட்ரெயின் பண்ண இன்னும் விருப்பப்படுறாரு. அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி அவரு புஷ் பண்றது இன்னுமே பெட்டரா இருக்கும். மத்த எக்ஸர்சைஸ ஆ. விட
செஸ்ட் ரிலேட்டடான மூவ்மெண்ட்ஸ்ல அவர் இன்னும் இது காட்டுவாரு. இன்னும் கரெக்ட். ப்ராப்பரா டெம்போவெல்லாம் மெயின்டெயின் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒருத்தரு செஸ்ட் ரிலேட்டடா பண்ணும்பொழுது, ஆப்வியஸா உங்க செஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதுவாக செய்யும். ஆனா, ம். இதே மாதிரி எல்லா மசிலுக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணி, அப்போ 1, 2 லேக் ஆகுது அப்படின்னாலும், அ அ அதாவது அந்த எல்லா வேரியபிளும் கரெக்ட்டா பண்ணி வரல அப்படின்னா தான் அது ஜெனடிக்ல போய் நிக்குமே தவிர, இந்த மாதிரி ம். பண்ணாம இருந்துட்டு நம்ம ஜெனடிக்ஸ நம்ம ப்ளேம் பண்ணோம் அப்படின்னா வந்து, அது நம்மள தான் காரி துப்பும். "நீ என்னடா பண்ண?" அப்படிங்கிறது. அ. "இவ்வளோ பேச்சு என்னைய பேசுன, நீ என்னடா பண்ணன்னு?" தான் கேட்கும். "நீ என்ன ஸோ வொர்க் அரவுண்ட் அதனால பண்ண? நீ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? போடா!" அதனால அந்த ம். மாதிரியான வீக் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ண ட்ரெய்னிங் சேஞ்சஸ், புரோகிராம் சேஞ்சஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா அந்த ஃப்ரீக்வென்சிய நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, ம். கடந்த 4 மாதங்கள்ல என்னுடைய அப்பர் பேக் உடைய டெவலப்மென்ட்ட நானே பார்த்து பொறாமப்படுறேன். ஏன்னா, நான் ஆ. என்னுடைய ஹெவியில இருக்கிற என்னுடைய இதையும் பார்த்தேன். அதே மாரி ரீசென்ட்டா கொஞ்சம் அந்த ஃப்ரீக்வென்சியையும், இன்டென்சிட்டியும் இன்டகிரேட் பண்ணி தான் நான் வந்து புரோகிராம் சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. ஸோ எனக்கு பெர்சனலா வந்து அந்த குரோத், அந்த ப்ராக்ரஷன் வந்து எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா நல்லாவே கிளியரா கிடைக்குது. முதல்ல இருந்தத விட. மேபி முதல்ல இருந்தத விட இப்ப நான் பெட்டர் புரோகிராமிங்கும் பண்ண கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். மேபி இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்ட்ரகிள்ஸ் மீறி. ஸோ அதனால இப்போ ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறத முக்கியமா லேகிங் மசிலா இருக்குதுன்னா, டெஃபினட்டா ட்ரை பண்ண சொல்லுவேன். வாரத்துக்கு கம்பல்சரி எனக்கு காஃப்ஸே குரோ ஆகாது, காஃப்ஸே குரோ ஆகலங்கிறது ஒரு மீமா, ஒரு ஜோக்கான ஒரு விஷயமா இருந்தாலும், காஃப் குரோத் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வீக்லி ட்வைஸ் ட்ரெயின் பண்ணுங்க. அதுல ம். ஒரு நாள் கண்டிப்பா லோவர் பாடி மூவ்மெண்ட் இல்லாத ஒரு நாள் ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸா அத ட்ரெயின் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு லேகிங் மசில வந்து நீங்க பிக் பண்ணணும். அத வந்து குரோ பண்ணணும் அப்படின்னா, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நம்ம அந்த மசில வந்து ஹிட் பண்றது தான் கரெக்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாரி நல்ல கேப் விட்டு அந்த ஃப்ரீக்வென்சி மெயின்டெயின் பண்ணி 2 டைம்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இனி இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி 3 டைம்ஸ் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஆனா பட் அதுக்குமே அவங்களுக்கு அந்த ஒரு லக்ஸுரி இருக்கணும். அவங்க அத்தன டைம்ஸ் ஜிம் போறதுக்கான இது இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் மசில மட்டுமே எடுத்து மோர் தென் ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணி நம்ம அத ப்ராக்ரஷன் பார்த்துட்டு ஓகே ஃபைன். நான் இவ்வளவு நாள் காப்ஸ் நான் கேட்டேன் வந்துருச்சு. இல்ல இப்ப சொன்ன மாரி பைசெப்ஸ் எனக்கு குரோத் ஓகே. இப்ப இந்த பீரியட்ல எனக்கு பைசெப்ஸ் குரோத் வந்துருச்சு. நான் அடுத்து வேற மசில டார்கெட் பண்றேன். அத நான் ட்வைஸ் நான் டார்கெட் அப்படியும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம தனித்தனி பிளாக்கா கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ம். ஃப்ரீக்வென்சி வந்து கண்டிப்பா மசில் குரோத்ல கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் கரெக்ட்டா அந்த இத ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். அதுலயுமே இப்ப நம்ம அதெல்லாம் பிரிச்சு நம்ம வைக்கிறோம்னாலும், மறுபடியும் அந்த மீதி இருக்க 2 விஷயமும் வரும். வால்யூம் அண்ட் இன்டென்சிட்டி. அது ஆமா. 2த்தையுமும் நம்ம கரெக்ட்டா பண்ணி, அதுல ஃப்ரீக்வென்சியும் ஆட் பண்றோம் அப்படின்றப்ப, கண்டிப்பா ரிசல்ட் வரும். ஆ நியூட்ரிஷன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80% ஆஃப் த நியூட்ரிஷன் வந்து நம்ம டெய்லி கரெக்ட்டா கோல் அச்சீவ் அட்லீஸ்ட் பண்றோம் ஓரளவுக்கு. அப்படின்றப்ப கண்டிப்பா வரும். அதான் ஆமா. 70 டூ உண்மதான். 80% வச்சோம்னா ஓகே. ஏன்னா 100% ஆ அச்சீவ் பண்றது எல்லார்னாலயும் பாசிபிள் இருக்காது ஆப்வியஸ்லி. ஸோ இருக்காது. யாஹ்! பட் பண்றது நல்லது. ஏன்னா அதையும் பண்ணிட்டோம் ஆ. அப்டின்னா, அந்த இதுவுமே ஏன் விடுவானேன்றது தான். பட் ஆமா, ஸ்டில் ஆமா. அது ம். கண்டிப்பா தேவை. இதுவும் தேவை, அதுவும் தேவை. விசிபிளாவே நம்ம கூட இருக்கவங்களயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என் ஃப்ரெண்ட்லாம் வந்து சேலஞ்சா எடுத்துக்கிட்டு, இப்ப அவன் பர்த்டேக்குள்ள வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒண்ணு பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஒரு பிளான் ஒண்ணு பண்ணோம். அவன் மார்ச்ல ஆரம்பிச்சான். இப்ப வந்து நாங்க எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் ம். இப்ப செப்டம்பர்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு இருக்கோம். அதுக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் டெஃபினிஷன் நல்லா ஏத்தணும் அப்டின்ற மாரி கண்டிஷனிங் பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அவன் வந்து என்ன பண்ணான்னா, 100% டயட்னா கரெக்ட்டா 100% டயட். சீட் எதுவுமே பண்ணல. ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ இது கண்ணு முன்னாடி பார்க்குறோன்றப்ப எல்லாருக்குமே சஜெஸ்ட் பண்ற அதே விஷயம் என்னன்னா, டயட் முடிஞ்ச வரைக்கும் ஆ உடைக்காம பண்ணா, ஆ கண்டிப்பா ரிசல்ட் வந்துரும். அப்படின்றது தான். ஒ ஒ ஒண்ணுமே இல்ல. ஒரே விஷயம் தான். நம்ம ஒரு விஷயத்த பண்றதுல கிடையாது ரிசல்ட். அத என்ன ஆக்ஷன் பண்றோமோ அதுல தான் ரிசல்ட் இருக்கு. நெறைய கரெக்ட். நேரங்கள்ல நம்ம இமேஜின் பண்ணத விட ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ் வரும். நம்ம ஆக்ஷன் பக்காவா இதான் பிளான். நான் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இத மட்டும் தான் நான் பண்ண போறேன்னு முடிவு பண்ணி ரிப்பீட் பண்ணோம் அப்டின்னா, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வரும். நெறைய நேரங்கள்ல அத நம்ம ம். பிளான பெர்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஆன் த கோல் ம். அதெல்லாம் மாறிக்கும். ஸோ அதுக்காக வெயிட் கரெக்ட். பண்ணி, அதுக்காக நம்ம சேஞ்சஸ் பண்ணி, அதெல்லாம் அ வெயிட் பண்ணோம் அப்டின்னா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளானும் நடக்கவே நடக்காது. கரெக்ட். மண்டேக்காக வெயிட் பண்றது, 1ஆம் தேதிக்காக வெயிட் பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆவாது. ஆமா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இன்னைக்கு ஆ. மண்டே நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போகல. அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது.
நான் உடனே நாளைக்கு அவ்வளோதான். கிளம்பிரணும். அதான் கன்சிஸ்டன்சி டசன்ட் லுக் லைக் திஸ் இட் லுக் லைக் திஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கும். கொஞ்சம் மேல இருக்கும், கொஞ்சம் ஆமா. கீழ இருக்கும். ஆனா எல்லா நாளும் கொஞ்சமாச்சும் இருக்கும். ஆமா. அவ்வளோதான் விஷயம். கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்ல இன்னைக்கு அவ்வளோதான். சப்போஸ் இல்லையா, நாளைக்கு போயிரணும். இந்த வீக்ல இவ்வளோ நாள் நான் போயிட்டேன். அவ்வளோதான். அது போதும். அதுக்கு மேல தேவையில்ல. இப்ப நம்ம இந்த ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங் வந்துட்டு வேற ஏதாச்சு ஆம் லைக் இவங்கலாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி சம்திங் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்ப அந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங் வந்து நம்ம அந்த ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்கவங்கலாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி சொல்றோம். பட் ஆமா, ஹை இன்டென்சிட்டி ட்ரெய்னிங்ல வந்து நம்ம மசில ஃபெயிலியர்க்கு புஷ் பண்றோம். அவ்வளதான். ஸோ இப்ப இது வந்து ஆமா. எந்த கோல் இருக்கவங்க பண்ணலாம், எந்த கோல் இருக்கவங்க பண்ண வேணாம் இல்ல விஷயம் அப்படின்ற லைக் மாரி ஏதாச்சும் மசில் சொல்லலாமா? குரோத் மட்டும் பிரையாரிட்டீஸா வச்சிருக்கிறவங்க பண்ணலாம். பட் ஸ்டில் ஓரளவுக்கு ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ நல்லா ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல நான் இத இத ஒண்ணு நான் தெளிவா சொல்லிடுறேன். ஹை இன்டென்சிட்டி அப்படின்ற ஒரு வேரியபிள் மட்டும், ஹை வால்யூம் அப்படின்ற ஒரு வேரியபிள், இல்ல ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு வேரியபிள மட்டும் நம்ம சேஸ் பண்ணக்கூடாது. தேவையான எக்ஸாக்ட்லி. அளவுக்கு அதாவது அத வந்து இன்னும் ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணணும். நல்ல அடிக்குவேட்டான ஃப்ரீக்வன்சி, அடிக்குவேட்டான வால்யூம் தான் சொல்லணும். ஹை ம். வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, தூக்குடா எல்லா வெயிட்டையும். ஏன்னா நம்மளால தூக்க முடியாது. அது ஆ. கிடையாது விஷயம். ம். எல்லாமே நீங்க ஒரு விஷயத்த எடுக்குறீங்க. ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அத புஷ் பண்றோம்ன்றது தானே தவிர, வேற எதுவுமே கிடையாது. இப்ப அந்த இன்டென்சிட்டிய எப்படி எவாலுயேட் பண்றதுக்கு சொன்னேன்ல, நான் ஒரு தடவ ப்ராப்பர் ஃபார்ம்ல புஷ் பண்ணி பாருங்க. நோட் பண்ணுங்க. அடுத்தடுத்த தடவ அத ட்ரை பண்ணி பாருங்க. அத கிட்ட மீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்படிதான் இன்டென்சிட்டி செட் பண்ணுவோம். இப்ப இந்த இன்டென்சிட்டிய செட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வெயிட் கூட தானே செய்யும். இப்ப நம்மளோட புஷ் பண்ணிட்டு இருக்க வெயிட் கூட தான் செய்யும். ஓரளவுக்கு ம். ரெப்ஸ் ஈஸி ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த எவாலுவேஷன பேஸ் பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னது இது? இது கொஞ்சம் ஈஸி ஆயிருச்சு. அப்ப அடுத்தது ட்ரை பண்ணுவோம். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெயிட் இன்கிரீஸ் பண்ணுவோம். ரெப்ப மாத்துவோம். நம்ம செட்ட இன்கிரீஸ் பண்ணுவோம். இல்ல செட்ட டிக்ரீஸ் பண்ணுவோம். இந்த சேஞ்சஸும் நடக்கும். அப்ப இந்த வால்யூம்ல சேஞ்சஸும் நடக்க தான் செய்யும். ம். ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு ரெக்கவரி பெட்டர் ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுவோம். இல்ல என்னால அவ்வளோ இது பண்ண முடியல. என்னுடைய டேஸ் கம்மியா இருக்கு. என்னால ஃப்ரீக்வன்சி கொண்டு வர முடியல. ரெக்கவரி பார்த்தோம்னா, ஃப்ரீக்வன்சி குறைக்க போறோம். ஸோ, இந்த ட்ரெய்னிங்க பொறுத்தவரைக்கும் ஒரு வேரியபிள இன்கிரீஸ் பண்ணோம்னா, இன்னொரு வேரியபிள் குறையும். இன்னொரு வேரியபிள் இன்கிரீஸ் பண்ணா, அடுத்த வேரியபிள் மாறும். இது எல்லாமே வந்து இன்டர் டிபெண்டன்ட் தான். அதனால நம்ம ஒண்ண மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்கிரீஸ் பண்ணி, இன்னொரு விஷயத்த வந்து நம்ம வந்து அப்படியே இல்ல வேணாம். நான் அத ஃபோக்கஸ் பண்ணலேன்னு நம்மளால இருக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா அதுல சேஞ்சஸ் நடக்கும். அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனால இது வந்து இருக்க தான் செய்யும். ரொம்ப முக்கியமா இன்டென்சிட்டிய ரொம்ப சேஸ் பண்ண நினைக்கிறவங்கள சேஃபரா பண்ணணும். மிஷின் பேஸ்டா பண்ணுங்கன்றது மட்டும் தான் நான் வந்து ஜெனரலான அட்வைஸா சொல்லுவேன். அது ரொம்ப சேஃபா எந்த இன்ஜுரி இல்லாம இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா, நல்லா ப்ராப்பரா ஸ்பாட் பண்ண தெரிஞ்ச ஆள வச்சு எக்சர்சைஸ் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே டெஸ்ட் பண்ணி, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து, தென் அத கன்டின்யூ பண்ணி பண்ணலாம். எப்பவுமே ம். ஃபிக்ஸேட்டடா, ஓகே இன்னைக்கு நான் இத போறேன். இன்னைக்கு ஜிம்ல நான் இத பண்ணிட்டு இத ஃபாலோ பண்ண போறேன்னு மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ம். பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அதுக்கான சேஞ்சஸ் நெறைய நடக்கும். ஸோ, அதனால அந்த அடாப்ட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ. இன்னொன்னு, இப்ப இந்த ஹை இன்டென்சிட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்டின்னா, நம்ப மைண்ட் செட் வந்து அந்த வொர்க் அவுட் கிட்டத்துல முடிக்கிற போக, போக, போக வந்து அ எப்படி சொல்றது? பிரெயின் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்டின்ற மாரி இருக்கும். ஆ. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில டொரியனேட்ஸ் வீடியோலாம் பார்த்திருப்போம்ல. அடிச்சு தள்ளிட்டு அப்டியே ம். போட்டு டம்மு டம்மு டம்முன்னு ம். போடுவாங்க. ஸோ அந்த மாரி ம். திங் ம். வந்து நம்மள மீறி ஆட்டோமேட்டிக்கா அது வரும். அது எனக்குமே ஆயிருக்கு. நான் அது பண்ணிட்டு ம். இருக்கப்ப, நல்ல ப்ராப்பரான எக்ஸிகியூஷன் பண்ணிட்டே இருப்பேன். கிட்டத்துல போகும்போது என்னால முடியாது. நான் பண்ணி முடிச்சிடுறேன் வா! அப்படின்ற மாரி ஒரு இதுல வந்து ஆஹ. பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாரி பண்றதும் வந்து அ பண்ணக்கூடாது. இல்ல அதுவும் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஜூரிக்கு நீங்க எப்படி இதுவா போட்டீங்களோ இருக்கும். ஆ ஆப்வியஸ்லி ம். கரெக்ட். பயங்கரமா இதுவாகும். இல்லன்னா அது எ எப்படி சொல்றது? அது ஓவர் ட்ரெயின் மாரினும் சொல்லிக்கலாம். இல்ல இன்ஜூரி ப்ரோன்ற மாரியும் சொல்லிக்கலாம். பட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி போட்டோமோ, அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டெப்பையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி பண்றப்போ உங்களுக்கு இருக்க இம்பாக்ட்டே வேற மாரி வரும். அவ்வளோதான். எல்லாமே ட்ரையிங் தான். முடிஞ்ச வரைக்கும் அதுல அலைன் ஆகி இருக்கிறத தான் ஃபோகஸ்டா இருக்கணுமே தவிர, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதுல ஃபோகஸ்டா இருக்கோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால வந்து கொண்டு வந்துரலாம். ஸோ அதனால ம். என்னைக்குமே வந்து ஃபார்ம் விட்டுறக்கூடாது. என்னைக்குமே வந்து ஃபார்ம் இந்த ரொம்ப வெயிட் இம்பார்ட்டன்ட். கஷ்டம். அ ஆமா. அதுதான் நம்பர் 1. ஸோ ம். அதே மாரி என்னைக்குமே
வெயிட்டா இருக்குன்னா, கீழ அத வச்சுட்டு, அத விட கம்மியான வெயிட்ட தூக்குறதுக்கு என்னைக்குமே யோசிக்கக் கூடாது. எது வீரம் அப்டின்னா, வெயிட் தூக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா, வச்சுட்டு கம்மியான வெயிட்ட தூக்குறது தான் வீரம். இல்ல அந்த அந்த இதுல ஒரு சூதுகோவம்ல சொல்லுவான்ல, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யோசிக்கவே கூடாது. வெட்கமே இல்லாம டக்குன்னு பேக் அடிச்சிரணும். அவ்வளதான். அவ்வளதான். பேக் அடிக்க யோசிக்கவே கூடாது. அது அதுதான் ஆக்சுவலி இதான் ரொம்ப சேஃப்டி. முக்கியமான ரூல். அது பயங்கர ஆமா. சேஃப்டி. அது வந்து நீங்க ஈவன் டிராப் செட் மாரி கூட அத கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப என்னால 10 கிலோல வந்து 6 ரெப் போட முடியுதுன்னா, நான் 6 ரெப் போட்டுர்றேன். ஆனா எனக்கு 8 தான் அட்டெண்ட் பண்ணணும்னு ஐ மீன் ஆசையா இருக்குன்னா, அடுத்து நான் 7.5 எடுத்து இன்னும் ஒரு மீதி இருக்க ஒரு 2 ரெப்போ, 3 ரெப்போ போட்டு கவர் பண்ணி முடிச்சுட்டேன்னா, எனக்கு வந்துருச்சு இல்ல. அவ்வளோதான். நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா, நீ போட்ட 6 ரெப்மே குவாலிட்டியான ரெப்பு. அதுக்கான குரோத் உனக்கு இருக்கும். நீ எதுக்கு 8 நம்பரோ, 10 நம்பரோ சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்றத நான் சொல்லுவேன் நானு. நம்ம போடக்கூடிய ஆ அது இல்ல அதுதான் அத 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 நம்ம அதுதான் அந்த ஒரு அன்லேர்னிங் கர்வ்க்குள்ள நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறது ஆ, பெட்டர். ஆ. 6 தான் ஓகே. வந்துச்சே! இது நான் ஐயோ! அக்செப்ட். இன்னும் 2 வந்திருக்கலாமே! அப்டின்னா கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். 6 குவாலிட்டியான ரெப்பு. நம்ம அதோடைய ம், எஃபெக்ட்ட நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. மேபி அது ஓரளவுக்கு நம்ம ஏதோ மிஸ் பண்ண மாரி இருக்கு. ஃபார்ம்ல நான் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ண மாரி இருக்கு. அப்படி தோணுச்சு அப்டின்னா, அத ம், நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்பொழுது அத கம்மி பண்ணி பண்ணணும். இல்ல வேணா நம்ம லாஸ்ட் ம். டைம் ட்ரை பண்ணும்போதே நம்ம ஃபார்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு ஃபீல் நமக்கு இருந்துச்சு. எகைன் நான் ம். அத பண்றதுக்கு எனக்கு வேணாம். அதே இது நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்ட்டான ஃபார்ம் மெயின்டெயின் பண்ணணும். நம்ம கம்மியான வெயிட்ல நம்ம இந்த ரெப்ப டார்கெட் பண்ணணும்னு அப்படி நம்ம போய்க்கலாம். ஆ இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு. இது ம். சப்போஸ் போன வாரம் வந்துருச்சு. இதுல வந்து நம்ம சொதப்புனோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரை பண்ணலாம். லைக் ஃபார்ம் உடையாம போட முடியுதா? அது வந்து எத பேஸ் பண்ணினா, அன்னைக்கு நீங்க அதுக்கு முன்னாளோட ஸ்லீப்பு, ஃபுட்டு, ஹைட்ரேஷன் எப்டி இருக்கு? இது எல்லாமே சேர்த்து சப்போஸ் உங்களால இன்னைக்கு முடியுன்ற மாரி இருக்குன்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னா ட்ரை பண்ணலாம். ஆனா, அதிலேயே நான் வந்து எல்லா செட்டும் போடுவேன் அப்டின்ற மாரி இருக்கக்கூடாது. நான் ஒரு செட் ட்ரை பண்றேன். வொர்க் அவுட் ஆகலையா? அதாவது அத விட்டுர்றேன். விட்டுட்டு அடுத்து நான் என்ன இருக்கோ அத நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். லைக் அதேதான். அவ்வளோதான். ஃபெயிலியர் ஆவுதா? யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. நம்ம மைண்டுக்கு தான். நம்ம மைண்ட் நம்ம காம் அதான். பண்ணிட்டு ஓகேன்ற ஒ மாரி ஒ போயிரணும். அதாவது நல் ந ஒ ஒரு ஒரு சைடு இதுவா இருந்தாலும், ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நோபடி கேர்ஸ் அஸ். ஆ யாருக்குமே நம்மள பத்தின கவலை இல்லை. கரெக்ட். எவனும் நம்மள கண்டுக்க போறதே கிடையாது. அதனால நம்மளும் அவன கண்டுக்க கூடாது. கூட இருக்கணும். இல்ல மாஸ்டரோ யாரோ ஒருத்தர் புல்லி பண்றானுங்க. இல்ல சும்மா ஏதாவது மாக் பண்றாங்கன்னா, பண்ணிட்டு போட்டும். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப அவன் பண்றான்றதுக்காக நம்ம வந்து ஓவரா அப்படியே வெயிட் புஷ் பண்ணிக்கிட்டு பண்ணி இன்ஜூரி ஆச்சுன்னா, அவன் வந்து செலவு பண்ண போறது கிடையாது. அத யோசிச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான். அவ்வளோதான். அவ்வளோதான் ஒட்டுமொத்த சம்மரைஸ். டேக் அவே. அதுதான். இருங்க. டேக் ம், அவேல இன்னொரு ஒண்ணத்த போட்டுக்கோங்க. இப்ப இந்த ம், இன்டென்சிட்டி பத்தி பேசிக்கிட்டு இருந்ததுல வந்து, அ அ, ஐ மீன் அந்த எல்லா வேரியபிளையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னது ஏன்? இப்ப வால்யூம், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி ம். 3த்தையுமே நம்ம ஏன் கன்சிடர் பண்றோம்? அத ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு மீதி இருக்கிறதெல்லாம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணா என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அது அது குரோத்த வந்து கண்டிப்பா ஸ்டண்ட் பண்ணி தான் ஆவும். இப்ப வந்து நான் வால்யூமும், இன்டென்சிட்டியும் வச்சுக்கிறேன். ஃப்ரீக்வன்சி வந்து நான் 1 நாள் ட்ரெயின் பண்ணிட்டு 4 நாள் கேப் விடுறேன் அப்டின்ற மாரி வந்து இருக்கீங்க அப்டின்னா, அது லைக் எப்டி சொல்றது? அந்த ஒரு மசில் பண்ணிட்டீங்க. ஒட்டுமொத்த பாடியுமே 4 நாளுக்கு ரெஸ்ட் விடுறீங்க. அது அவ்ளோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு மசில் நீங்க பண்ணது, அதுக்கப்புறமா ரெக்கவரி ஆவறதுக்கு 36 ஹவர்ஸோ, 48 ஹவர்ஸோ அந்த மாரி போது. ஸோ அது பாட்டுக்கு தனியா போட்டும். நீங்க அடுத்த மசிலுக்கு என்ன போறீங்களோ, அது பாட்டுக்கு போங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஸோ ரெகுலரா அது ட்ரெயின் பண்ணலாம். ஆக்சுவலி இல்ல அத ரெகுலரா ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு அந்த விஷயம் வந்து ஆக்சுவலி வந்து என்ஹான்ஸ்டுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா என்ஹான்ஸ்டா ம். ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் வந்து டெஃபினட்டா நம்ம ட்ரெயின் பண்ணாட்டியும் நமக்கு வந்து அது வந்து அந்த மசில் பிரிசர்வ் பண்றதுல இருந்து மசில் ஆ குரோத்ல இருந்து ஹெல்ப் பண்ணும். அது அந்த ஸோ அப்படிங்கும்போது ஹார்மோன்ஸ் அந்த 4 டேஸ் போயிட்டே ஆஃப் இருக்கும் டைம் அது பாட்டுக்கு. ஆமா. ஸோ அந்த 4 டேஸ் ஆஃப் ட்ரெய்னிங் சாரி 4 டேஸ் ஆஃப் ரெஸ்ட் அப்படிங்கிறது மைக் மென்சருக்கு ஒர்க் ஆச்சு. நம்ம வந்து ம். மைக் மென்சர் கிடையாது. நம்ம வந்து எதுவும் இன்னொன்னு எடுக்கிறது இல்லாம டயட்டே ஒழுங்கா எடுக்கிறது கிடையாது. கரெக்ட். இந்த எல்லா விஷயத்திலயுமே சேர்த்து ஒண்ணு என்ன பார்க்கணும்னா, நீங்க ரெக்ரியேஷனலுக்கு பண்றீங்களா? இல்ல பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு பண்றீங்களான்ற ஒரு விஷயம் ரொம்ப மெயின். இல்ல மாடலிங்க்கு பண்றீங்களா? அது உங்களோட கோல பொறுத்து தான் மாறிட்டு இருக்கும். நீங்க பாடி பில்டிங் பண்றீங்கன்னா, இது எதையுமே நீங்க வந்து பார்த்துக்க தேவையில்ல. நீங்க தனியா ஒரு கோச் வச்சு நீங்க பாட்டுக்கு போய்க்கலாம். ஏன்னா, பாடி பில்டிங் பண்ணவங்க கிரேசியா தான் பண்ணி ஆவணும். கிரேசியா தான் பண்ணுவாங்க. வேற வழி இல்ல அவங்களுக்கு. ஆ ஸோ நம்ம ரெக்ரியேஷனல் பண்ற யாருக்குமே வந்து அவங்க பண்ற விஷயம் வந்து லைக் இதுவுமே அப்ளிகபிள் ஆவும் தான். ஆனா, அவங்களோட கோல் வேற. அவங்க வேற மாரி தான் புஷ் பண்ணுவாங்க. அவங்க கார்டியோ டைம் தனியா இருக்கும். வொர்க் அவுட் தனியா இருக்கும். இதுக்குன்னே ஃபுல்லா அவங்க லைஃபே ஃபுல்லா இதுக்கு தான் போட்டுருக்கேன் அப்டின்ற மாரி பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ அது வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சோம்னா, கஷ்டம். மேபி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிக்கலாம். டயட் அண்ட் வொர்க் அவுட் வந்து எப்படி ரெகுலரா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. டிசிப்ளின். டிசிப்ளின். எஸ். அது அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டா, அந்த டிசிப்ளின்ற வேர்ட் வச்சு வீடியோ ஒண்ணு, ரீல் ஒண்ணு போட்டுறணும். சரி விடு. அ அவ்வளவுதான். அதுதான். ஸோ அதுக்கு இன்ஸ்பயர் ஆயிக்கலாம். தப்பே இல்ல. பட் வந்து அவங்களது வேற. அப்பா வேற, நான் வேற. அந்த மாரி தனியா வச்சுக்கணும். மெயினா வந்து சேஃப்டி முக்கியம். நம்ம இன்டென்ஸா பண்றோம் அப்படின்றதுக்காக உட்காந்து இன்ஜூரி ஆயி உட்காந்துறக்கூடாது. அதுக்கப்புறம் 6 மாசம் பண்ணாமயே இருந்து மொத்தமா கொலகொலன்னு ஆயிட்டு வர மாரி இருக்கும். என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுட்டு பண்ணணும். எழுதலாம். லைக் நான் வந்து இந்த ட்ரெடிஷனல் வே வந்து எனக்கு புடிச்சிருக்கு. என்ன பண்ணேன்றத ஒரு தடவ எழுதி பார்த்துட்டு, இதுதான் அடுத்த 6 மாசத்துக்கு நான் 3 மாசத்துக்கோ, 6 மாசத்துக்கோ நான் ஃபாலோ பண்ண போறேன்னா, ஃபுல்லா ட்ரையல் அண்ட் எரர் மாரி போட்டோம். போட்டு பார்த்துட்டு இதான் அப்படின்ற மாரி வந்ததுக்கு அப்புறமா, அத அப்படியே ஹெவிலியோ இல்ல என்ன ஆப் யூஸ் பண்றாங்களோ, அதுல வந்து ரொட்டீனா செட் பண்ணி விட்டுட்டு, அத அப்படியே ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் ட்ரெய்னிங்கே. முடிஞ்சு போச்சு. இது இல்லாம எனக்கு வந்து செப்பரேட்டா ஒரு டவுட்ன்னு வச்சுக்கோங்க. இது ஹிட் சம்மந்தப்பட்டது இல்ல. ம், ஜெனரலா ஒரு டவுட். இப்போ பல்க்ல நான் ம், இருக்கிறப்ப, இல்ல மெயின்டனன்ஸ்ல இருக்கிறப்ப எனக்கு மசில் குரோத் இருக்கும். ம், அது ஆப்வியஸ். ம், கட்ல ம். இருக்கிறப்ப வந்து மசில் குரோத் இருக்காதுன்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இப்போ ஒரு 1 1/2 வருஷத்துக்கு இப்போ முன்னாடியோ, 1 கிடையாது. வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆமா. பேப்பர்ல வந்து கட்ல இருக்கப்போ உங்களுக்கு வந்து மசில் பில்டிங் ஆகும். ஒரு அந்த ம். ப்ராப்பரான டயட்லலாம் இருந்தீங்கன்னா, அப்படின்ற மாரி சில விஷயம் வந்துச்சு. உண்மை. அது இது எந்த மாரி ஒர்க் ஆகும் அப்படின்ற உண்மைதான். மாரி கேட்கிறேன். நான் இப்ப சொன்ன மாரியான ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி அதெல்லாமே ப்ராப்பரா மேட்ச் பண்ணி, கரெக்ட்டான பாடி தேவைப்படக்கூடிய புரோட்டீன் ரெக்வயர்மென்ட்ட எடுக்கும் பொழுது, ம், மசில்க்கு அதுதான் தேவை. நம்ம மத்த ஃபேட்ஸ் அண்ட் அதர் வேரியபிள்ஸ் வந்து தேவை கிடையாது. ம், மசில் குரோத்துக்கு பிரைமரியா. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் வந்து எனர்ஜி சிஸ்டமா தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படிங்கும் பொழுது, இத நீங்க கரெக்ட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கான மசில் குரோத் கரெக்ட்டா நடக்கும். நம்ம எடுக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் சாரி கார்ப்ஸ் அண்ட் ஃபேட் இருக்குல்ல, அது வந்து நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ்லயும், மத்த அதர் ஃபேக்டர்ஸ்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்ப என்ன விஷயம் அப்டின்னா, அதுக்கு தான் எவ்வளவு கட் பண்றாங்க, எவ்வளவு பீரியட் ஆஃப் டைமிங் அதுல இருக்க போறாங்க, அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நீங்க ஃபேட் லாஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மசில் குரோத்தே நடக்காது. அத எக்ஸ்பெக்ட்டே பண்ணாதீங்க. அப்படின்ற ஒரு ஸ்டேட்மென்ட்டா இருந்தது. இப்ப வந்து இல்ல ஆ. அப்படி கிடையாது. நீங்க ப்ராப்பரா ட்ரெய்னிங்கையும், நீங்க உங்களுடைய ஃபுட் இன்டேக்கையும் நீங்க ப்ராப்பரா மேட்ச் பண்ணுங்க. ரொம்ப பெரிய கட் போகாதீங்க. ஓரளவுக்கு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுங்க. ஏன்னா எனர்ஜி ரொம்ப லோவாச்சுன்னா நம்மளால புஷ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி ம். இன்டென்சிட்டி இருக்காது. நமக்கு ரெக்கவரி இருக்காது. இது நம்மளுடைய ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணும். அப்படி ரெக்கவரி அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி மசில் குரோத் இருக்கும்? ஸோ இந்த இந்த அதர் எல்லா ஃபேக்டர்ஸயுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுதான் விஷயம். ம். அக்ரெசிவ் கட் போட்டு அதுலருந்து அஃபெக்ட் ஆயி வந்தவன். எனக்கு வந்து அந்த அக்ரெசிவ் கட்ல நான் இருந்தப்ப என்ன விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் வெறும் வந்து ரன்னிங் போவேன், சைக்கிளிங் போவேன். ரெஸ்ட் அண்ட் ட்ரெய்னிங் பண்ணதே இல்ல. அப்புறம் வந்து ஸ்டார்விங் டயட் கேவலமா ஒரு கிராஷ் டயட் அந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தவன். அப் எனக்கு ம். வந்து அதுல என்னென்ன ஆச்சுன்னா, லூஸ் ஸ்கின் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு, ஒரு மாரி பிரம்ம புடிச்ச மாரி சுத்திக்கிட்டு, எல்லார்ட்டயும் கத்திட்டு ஆப்வியஸ்லி கார்ப் வந்து இல்ல, ரொம்ப இல்ல. கம்மியா இருக்கும். இருக்கும். ம். அதனால பயங்கரமா கத்துவேன். காலேஜ்ல ப்ரொஃபசர்லாம் கூட பார்க்காம அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறது, அந்த மாரி லூஸ்தனமாலாம் நடந்துட்டுருக்கும். வீட்லயும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்லாத மாரி இருக்கும். எப்பவுமே ஒரு ஆங்ஷியஸா இருக்க மாரி, அந்த மாரி திங்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அது எனக்கு ரீபவுண்டும் ஆயிருச்சு. டக்குன்னு ரீபவுண்டும் ஆயிருச்சு. நான் கட் ஆமா, பண்ண ஆமா. முக்காவாசி வெயிட். அதுக்கப்புறமா ஸ்லோவா ஓகே இதான் விஷயம், இதான் விஷயம் தெரிஞ்சு அப்பவும் ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்கல. அரைகுறையா தெரிஞ்சு, அதிலிருந்து ஓரளவுக்கு வந்ததிலேயே கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டா இருக்கும். இப்போ பாடியில வந்து லூஸ் ஸ்கின்லாம் எதுவுமே பெருசா இருக்காது. நார்மலா இருக்கும். இப்ப ஸ்லோவான கட் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அது போய்க்கிட்டு இருக்கு. அது எண்ட் ஆஃப் த இது தெரியும் எப்பன்னு. ம்ஹ்ம். அவ்வளவுதான். அக்ரெசிவா பண்ற எதுவுமே ஆ. இதுவாகாது. கரெக்ட். இன்னொன்னு நம்பர் அப்சஷன் வந்து இதுல பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். இப்போ இப்போ 0.5 கேஜி ஒரு வாரத்துக்கு போனோம் அப்டின்னா, அது கண்டிப்பா போணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருந்து ப்ரொஜெக்டட் வெயிட் இவ்ளோ, இப்போ இருக்கிற ஆக்சுவல் வெயிட் இவ்ளோ அப்படின்ற மாரி வச்சு நம்ம அது பின்னாடியே போயிட்டே இருக்கோம்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு வந்து வெயிட் கட் ஆகுறது, அந்த ஃபேட் பெர்சன்டேஜ் கட் ஆகுறதும் டிலே ஆகும். ஏன்னா, ஒரு ஒரு 14% போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் தள்ளலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளலாம்ன்னு நீங்க பண்ணீங்கன்னா, அந்த டைம்ல வந்து உங்களோட மெயின்டனன்ஸ் கேலரியும் கம்மியாயிடும். அதுலருந்து நீங்க டெபிசிட்ல வச்சிருக்கிறதும் இன்னும் கம்மியா தான் வச்சிருப்பீங்க.
அப்படி இருக்கப்போ உங்களுக்கு மெட்டபாலிசம் கிராஷும் நடந்து, நீங்க பண்ண ப்ராக்ரஸ் எல்லாமே வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இப்ப வந்து நம்பர்லயே இருந்துட்டே இருக்கக்கூடாது. நான் எதுக்கு இந்த டவுட் மெயினா கேட்டேன்னா, இப்ப அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லீங்களா? அந்த கட்டு போயிட்டு இருக்குன்னு ம், சொல்லிட்டு. அவனுக்கு ம், வந்துட்டு ஒரு பாயிண்ட்க்கு மேல வெயிட் கம்மியாகல. ஆனா, ஆ ம், அவன் வந்து ஃபேட்டாவும் இல்ல. டெஃபினிஷன் கொஞ்சம் கொஞ்சமா வருது நல்லாவே. ஸோ அப்படி இருக்கப்ப ம், அவன் வந்து அப்சஸ் ஆயிட்டான். எனக்கு இந்த வீக்ல வந்து கம்மி ஆயிருக்கணுமே! ஏன் 1 கிலோ இன்னும் அப்படியே காட்டுது, ஜாஸ்தியாவே காட்டுது அப்படின்ற மாரி ஒரு மாரி அப்சஸ் ஆயிட்டே ம். இருந்தான். "நீ இருப்பா, மசிலும் போடும், ம், ஃபேட் கட் ம், ஆகும். அது வேற விஷயம்." அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த அப்சஷன்னாலேயே இப்ப என்ன ஆகுது? கார்ட்டிசால் லெவல்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. அவன் ஸ்ட்ரெஸ்னால அவனோட எப்படி சொல்றது? நார்மலா ஆக வேண்டிய ப்ராக்ரஸும் கெட்டு போற மாரி ஆகுது. ஸோ அந்த விஷயம்லாம் இல்லன்னு சொல்லி அவன காம் பண்றப்ப தான் இந்த டவுட் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணுன்றதுக்காக வந்தது. ஸோ இப்படிதான். அந்த இது நம்பர் அப்சஷன விட்டுருங்க. கஷ்டம். பாடி என்ன ரியாக்ட் பண்ணுதுன்றத பார்க்கணும். இல்ல அது வந்து சைக்காலஜிக்கலான விஷயம். ம். சொல்லலாம். பட் அது நெறைய பேர் அத மாட்டிக்குவாங்க. இல்ல அதுக்கு தான் கொஞ்சம் இதுவா போறாங்க அப்டின்னா, ஒரு ப்ராப்பர் மென்டாரோ, இல்ல ஒரு கோச்சோ வச்சு பண்றது பெட்டர். தே மேக் ஷூர் இல்ல நான் இருக்கேன்ல நீ எதுக்கு இது பண்ற? அப்டின்னுவான். ம். கரெக்ட். அவ்வளோதான். அது ஒரு நல்ல விஷயம். அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, விசிபிளா உங்களுக்கு உடம்பு உங்கள பார்க்கிறப்பவே உங்களுக்கே தெரியுதுன்னா, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. போன வாரம் நான் இந்த ஃபோட்டோல இப்படி இருந்திருக்கேன். இந்த மசில் இப்படி இருந்திருக்கு. இந்த வாரம் இப்படி இருக்கு. அவ்வளோதான். அதுவே போதும். அதிலேயே நல்ல ரிசல்ட் தெரியும். யாஹ்! அவ்வளோதான். இல்ல அது 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 இது அதையும் மீறினது. அதனால நம்ம ஆ எப்படி கரெக்ட் சொல்றது? தான். எ எ எ என்ன மாதிரியான கம்பேரிசன்ஸ் இது குடுத்தாலும், அது ம். வேணும், இல்ல இது நடக்கலயே, எல்லாம் ஓகே தான். பட் ஏன் இது நடக்கல? அப்படின்ற ஒரு கேள்வி ஆ வந்துருச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து கரெக்ட். பார்த்து தான் ஹேண்டில் பக்குவப்படணும். பண்ணணும் அது. ம், பக்குவப்பட்டதுக்கு அப்புறமா அதுவா தெரியும். ம், ஓகே. ம், ஓகே. இப்ப இன்னொன்னு பண்ணலாமா? இதுல வந்து நீங்க இப்போ ஒரு ம், விஷயம் பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க. எனக்கு நடுவுலயே ஒரு ஐடியா வந்துச்சு. ம், என்னன்னா, ம், கேம் மாரி நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீங்க வந்து அப்பர் பேக்க ம், நல்லா டெவலப் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க ம், வந்து ஃபோட்டோலாம் எதுவும் போஸ்ட் பண்ண வேணாம். நான் ஜெனரலா சொல்றேன். ம், இப்போ வந்து உங்களுக்கு ம், நான் உங்கள்ட்ட பேசின வரைக்கும் உங்களுக்கு புல் அப் வந்து வீக்கா இருக்கீங்க. ஆமா. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ம், ஆகஸ்ட் 3 ம், ஆகஸ்ட் 4 ஸோ இதுலருந்து கரெக்ட்டா 1 மாசம் கழிச்சு செப்டம்பர் 4 அப்ப நீங்க வந்து ஒரு புல் அப் ம். ப்ராக்ரஷன் காட்டுறீங்களா? இப்ப எவ்வளோ புல் அப் போடுறீங்க? நான் தான் போடுறதே கிடையாது. என் புரோகிராம்ல போடுறதே இல்ல. சரி சப்போஸ் நான் போடுறதுன்னா எவ்வளோ அதெல்லாம் போடுவீங்க? தூக்கி போட்டேன் நானு. நான் இல்ல அசிஸ்டட் நோ மிஷின்ல மட்டும் தான் போடுவேன் நானு. நான் நார்மல் புல்லப்ஸ் போட மாட்டேன். நியூட்ரல் பொசிஷன்ல வச்சு ஒரு 4 இல்ல 5 போடுவேன் நானு. 4 அவ்வளோதான் 5 கூட கிடையாது. 5வதுலாம் எக்கி தக்கி பண்றதுதான். நியூட்ரல் கிரிப்ல நான் ட்ரை பண்ணுவேன் நானு. அதையும் நான் இப்ப வந்து ஓகே. விட்டுட்டேன் நானு. அப்ப இத டேரா எடுத்துக்கிறீங்களா? ம். டேரா சரி பார்ப்போம். டிசம்பர் அது 2025 நம்ம அது தவறு. அது தவறு. ரிசல்ட் செப்டம்பர் பார்ப்போம். 4 அன்னைக்கு நீங்க வந்து எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட்லயோ, இல்ல இதுலயோ குரூப்ல கூட போடுறீங்க. சரி ஓகே நான் பண்றேன். ஓகேவா? இந்த மாரி எனக்கு ஏதாவது ஓகே, டேர் ஓகே. குடுக்கறதுன்னா குடுங்க. இல்லன்னா பரவாயில்லை. டேரா ஒண்ணும் இல்ல. 2 வொர்க்கிங் செட் தான். அதுக்கு மேல போகக்கூடாது. அதிகபட்ச ரெப்பு வந்து 6லருந்து 8 ரெப்பு தான். 8 ரெப்பு தான் அதிகபட்சம். லோட் எவ்வளோ இன்கிரீஸ் ஆ ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. இல்ல இது எனக்கு நீங்க நான் டேரா குடுக்குறீங்களா? இப்படி பண்ண சொல்லி? ஆமா, ஆமா, ஆமா. ஸ்பெசிஃபிக்கா எல்லாத்துலயுமா? வொர்க்கிங் செட்டு 2 செட்டு மட்டும் வச்சுட்டு, ஓ! ஷிட். ரெப் ரேஞ்ச் வந்து 8 ரெப் ரேஞ்ச் வைக்க சொல்றேன். எதுக்கு நான் இத ஸ்பெசிஃபிக்கா ஓகே. சொல்றேன்னா, இத வச்சு லோட் எப்படி இன்கிரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறது. ஏன்னா, ஃபார்ம் பிரேக் ஆகாம 8 ரெப் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா லோட் இன்கிரீஸ் ஆகும். ம். அட் புரியுது. த சேம் டைம் செட் குறைக்கிற காரணத்தினால யூஸ் பண்ற லோட பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ம். இதுல எப்படி லோடு ப்ராக்ரஷன் ஆகுது? அதாவது அ ஹை வால்யூம் பண்ணிக்கிட்டு இருந்தால வந்து நான் ஹை இன்டென்சிட்டிக்குள்ள கொண்டு வரேன் நானு. ஆமா. அதுதான். ஆக்சுவலா நான் ஸோ அதனால இன்டென்சிட்டியும் வந்து இப்ப முடிஞ்ச வரைக்கும் மாத்துறேன். சில வொர்க் அவுட்ஸ்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. நான் 6 ரெப்லயே ஸ்டாப் பண்ருவேன். எனக்கு அதுக்கு மேல முடியாது. ஆமாமா. இப்ப இப்ப ம், கொஞ்சம் உங்கள்ட்ட பேச பேச நான் வந்து நானும் மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். பட் எல்லாத்துலயும் அந்த மாரி பண்ண முடியல. ம், இன்னைக்கு கூட வந்து ஸ்குவாட் போட்டுக்கிட்டு இருக்கப்ப, நான் இது பண்ணது 6 டூ 8 தான். பட் என்னால வந்து 10க்கு மேல புஷ் பண்ண ம். முடியுதுன்னு சொல்லிட்டு 100ஓ 110ஓ ஏதோ போட்டு அத நான் பாட்டுக்கு தள்ளி விட்டேன். அது போச்சு. போனதுனால தள்ளினேன். இல்லனா தள்ளியிருக்க மாட்டேன்.
ம். ஓகே தான். ஃபைன். இல்ல நான் அதுதான் பாப்போம். சொல்றேன். இப்ப இதுதான் டார்கெட். இதுக்குள்ள 1 மந்த் ப்ராக்ரஷன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆ ஓகே. புரோகிராம்ல நோட் எந்த பண்ணிக்கலாம். சேஞ்சஸுமே கிடையாது. புரோகிராம்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. என்ன ஓகே, டெவலப் பண்ணோம், அதே புரோகிராம்ல இந்த வேரியபிள் மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். ஓகே. டன். ஓகே. ம். ஓகே ஒ டன். ஒ ஒ நீங்களும் வந்து செப்டம்பர் 4 சொல்லணும். நானும் செப்டம்பர் 4 சொல்றேன். சரி. ஓகே, ஓகே டன். ஓகே டன். ஓகே. ஆ எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. யாருன்னா கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பாய் எல்லாம். ஓகே. ஆமா, ஆமா. ரைட்ண்ணே. யாராவது தெரியாத்தனமா இந்த எபிசோட ப்ளே பண்ணி இவ்வளோ நேரம் பேசுனத கேட்டீங்க அப்டின்னா, நன்றி. பாய். இப்ப இவ்வளோ நேரம் சொன்ன நன்றி. விஷயங்கள் ஏதாவது புரிஞ்சிருந்துச்சுனாலும், புரிஞ்சிருச்சு. ஓகே. புரியலனாலும் இது இது கேளுங்க. புரிஞ்சுன்னு சொல்லுங்க. புரியலனாலும் பரவால்ல சொல்லுங்க. புரியலன்னு சொல்லுங்க. நாங்க திரும்ப இதே மாரி உட்காந்து 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் பேசுவோம். எங்களுக்கு வந்து டயர்டே ஆகாது. ஸோ ஆமா, அதனால ஜாலியா இருக்கு. எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல புரியலன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கூட குடுக்கலாம். பாத்துக்கலாம். ஆ. தாராளமா, தாராளமா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னும் முடியலன்னு உலகத்திலேயே ஒரு பாட்காஸ்ட்ட பண்ணி, அதுக்கு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி, இன்னும் ரிலீஸ் பண்றது கிடையாது. இதுல சவால் வேற. இருக்கா? அதாவது இது அது இது வந்து கரெக்ட்டா. ஃபாலோ அது சொல்லி அப்புக்கு முடிச்சோனே இது வர மாரி வச்சிரலாம். அதுதான். அதாவது ஃபாலோ அப்புக்காக வேற ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி, ஓகே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து பிளான். ஆனா ஒரு மனுஷன் ஃபாலோ அப் அதே எபிசோட்ல நான் கடைசியில சொருகுறதுங்கிறது வந்து இது சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டம்னு வேணா சொல்லலாம் நம்ம. இதுக்கு நான் தான் காரணம். இல்ல, இல்ல. ஆக்சுவலி நானும் நானும் ஒண்ணும் பண்ணலைல. இல்ல. இல்ல, இல்ல. அப்படி நான் சொல்லக்கூடாது. அப்பயே இதுக்கு வந்து முடிச்சிட்டுருந்திருக்கணும். எங்களோட இல்ல, இல்ல. இதுக்கு வந்து நாங்க யாருமே காரணம் கிடையாது. கால சூழல் அதுக்கான விஷயங்கள வந்து அமைச்சு குடுக்கல. ஆமா, ஆமா. ஆடி சோ மாசம் முடிஞ்ச உடனே லைனா கல்யாணம் வச்சது வந்து நம்ம தப்பு கிடையாது. சோ போன அதனால வாரம் ஃபுல்லா அதான். கல்யாணத்திலேயே நான் வந்து பிளாக் ஆயிட்டு இருந்தேன். 3, 4 பேர் கல்யாணம் பண்ணானுங்க. ம். அப்படிதான் ஒரே நாள்ல 2, 3 பத்திரிக்கை எத்தன ஆ பேத்த வெயிட் பண்றேன்ற மாரி. அதுதான் நைட் ஃபுல்லா இங்க ஸ்டே பண்ணிட்டு, காலைல ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணி அந்த மாரிலாம் போய்க்கிட்டு இருந்தேன். ம். ஓகே. அதான். இப்போ இப்போ உங்களோட ப்ராக்ரஸ் என்ன ஆச்சு அத சொல்றீங்க? அதான். இது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்குவோம். இது எப்ப ரெக்கார்ட் பண்றோம்னா 3. ஏன் இத நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இது எப்ப வரும்னு தெரியாது எங்களுக்கு. இல்ல, அ இல்ல. இது நான் அதாவது சீக்கிரம் ஆஃபீஸ் முடிச்சு தரேன். இதுவரைக்கும் ஓகே, ஓகே. இல்ல அதான். இதுவரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா, ஒருவேள சரியா தப்பி தவறி இவங்க ஃபுல் ஆடியோ வந்திருந்தாங்கன்னா, தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 4த் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம். ஒரு 1 மந்த்துக்கு இந்த மாரி ட்ரெயின் டேட் பண்ணுங்க. எனக்கு வந்து புல் அப்ஸ் உனக்கு வந்து இது ரெப் ரேஞ்ச் 2 குறைக்க வொர்க்கிங் சொன்னேன் நானு. செட். ம். 2 வொர்க்கிங் செட். ஸோ இப்ப வந்து ஆமா. அத வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ இப்ப வந்து என்னுடைய அப்டேட் நான் சொல்லிர்றேன். முதல்ல வந்து நான் என்ன பண்ணேங்கிறத சேர்த்து சொல்லிர்றேன். விஷயம் வந்து நான் புல் அப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்ல. பண்ணவே இல்லன்னா ட்ரையே பண்ணல. ம். கம்ப்ளீட்டா விட்டுட்டேன். இந்த தொங்குவாங்கல்ல ஸ்கேப்புலா டெட் ஹேங். ஆ. டெட் ஹேங் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அந்த மாரி எதுவுமே நான் பண்ணல. ஓகே. ஆனா என்ன அப்டின்னா, லேட் புல் டவுனும், ரோயிங் இது வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து அத நான் விடல. ஸோ எக்ஸர்சைஸ்க்கு முக்கியமா 2 மூவ்மெண்ட் லேட் புல் டவுன். அது எய்தர் கேபிள் மெஷின்ல பண்ணலாம். இல்லைன்னா சிங்கிள் ஆர்ம் எப்படி வேணா பண்ணலாம். அடுத்தது ரோயிங். நார்மல் சீட்டட் ரோயிங் மாதிரி. அது கேபிள்ல பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல தம்பிள் ரோயிங் கூட பண்ணிக்கலாம். ஆனா இது 2 மட்டும் இருக்கும் எப்பவுமே ப்ரோகிராம்ல. ஸோ ம். ரொம்ப கிட்டத்தட்ட எப்படி சொல்றது? பல மாதங்கள், வருஷங்கள் கூட சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட புல் அப்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் பண்ணுவோம். சே அதே மாரி நான் ஆரம்பிச்சப்போ வந்து சின் அப்ஸ் பொசிஷன்ல ஆரம்பிக்கல. அதாவது சூப்பினேட்டட் பொசிஷன்ல அதாவது பாம் வந்து நம்ம இருக்கும்ல. சாரி பாம் வந்து நமக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண மாதிரியான பொசிஷன்ல புல் அப்ஸ் பிடிப்போம்ல. ம். ஸோ அது வந்து சின் அப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பொசிஷன்ல நான் ட்ரை பண்ணல. ஏன்னா ட்ரை பண்ணா ஒரு அதிகமா பைசெப்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். பட் ஸ்ட்ரகிள் பண்றது என்னன்னா, லேட்டுடைய கான்ட்ரிபியூஷனோட புல் அப்ஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ ம். நான் வந்து நார்மல் கிரிப் புடிச்சேன். வழக்கமா புல் அப்ஸ் பிடிக்கிற கிரிப். எனக்கு ஓகே. வரல. என்ன ம். ஆகுதுன்னா, நம்ம உடம்ப வந்து என்னால என்னுடைய ஷோல்டர் வச்சு நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வந்துட்டேன். கொஞ்சம் அப்படிங்கிறது 1/2 ரெப் தான்.
ஆனா, ஓகே. அதுக்கு மேல வந்து அதாவது ஹால்ஃப் ரெப் வந்தாலும் பார் வந்து என் தலைக்கு மேல தான் இருக்கு. "என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இன்னும் மேல இருக்குது பார். இன்னும் எவ்வளோ தூரம் போறதுன்ற" மாரியான சிச்சுவேஷன் அது. ம். அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, நியூட்ரல் பொசிஷன் இருக்குல்ல, அதுல வந்து ட்ரை பண்ணேன். ஓக் அதாவது அ நியூட்ரல் பொசிஷன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் இது வரணும். நடுவுல அ மிட்ல பிடிக்கிற மாதிரி. ஆ ஓகே. ஆ அதனால அந்த மாரி நியூட்ரல்ல பிடிச்சு பண்ணும்பொழுது, அது என்ன ஆகும்னா, பைசெப்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். லேட்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ம். ஸோ, அதுல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, சிங்கிளா ஸ்டார்ட் பண்ணேன். ஜம்ப் பண்ணி புடிச்சு, அப்படியே நம்ம மேல ஏறுறது. இந்த மாதிரி ஓகே. 4 ரெப்பு, 3 எவ்வளவு முடியுதோ, ஜம்ப் பண்ணி பிடிச்சு மேல ஏறுறது. திரும்ப கீழ அப்படியே ஃபுல்லா இறங்கிட்டு விட்டுறது. திரும்ப மேல ஏறுறது, ஃபுல்லா இறங்கிட்டு விட்டுறது. இத வந்து 1 நாள் விட்டு 1 நாள்னு பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, முதல்ல என்ன ஆயிருச்சுன்னா, அந்த 1 வாரத்திலேயே நான் சிங்கிள் ரெப்பா பண்ணது என்னால மோர் தென் 1 ரெப் பண்ண முடிஞ்சது. கீழ இறங்குனோனே அப்படியே டக்குனு ஹோல்ட் பண்ணி மேல போக முடிஞ்சது. ஸோ, ஓகே. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஓடுச்சு. அப்புறம் ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி நம்ம நார்மல் புல் அப் கிரிப் பண்ணலான்னு. பண்ணும்பொழுது, ஃபர்ஸ்ட் ரெப் மட்டும் தான் என்னால பண்ண முடிஞ்சுச்சு, ஜம்ப் பண்ணதுனால. 2வது ரெப் ஹால்ஃப் ரெப் வந்துச்சு. ஹால்ஃப் ரெப்னா இப்ப வந்து நான் பார வந்து பக்கத்துல பாத்துட்டேன். நெருங்கிருச்சு பார். இந்தா இருக்கேன் அப்படின்ற மாரி. ஸோ, அதிலேயே ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2 ரெப் வந்து ஓரளவுக்கு இறங்கி கரெக்ட்டா பாருடைய லெவலுக்கு, பார் வந்து என்னுடைய சின் லெவல் வர்ற அளவுக்கு வந்திருக்கு. ஓகே. ஆனா, நியூட்ரல் கிரிப் கன்டினியூயஸா வந்து பிரேக் விடாம என்னால 5 ரெப் எடுக்க முடியுது. நல்லா இறங்கி, டக்குனு திருப்பி அதே மாரி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல ஒரு 4, 5 அது நாள் பண்ணி சரியா தூங்கல, ஒழுங்கா சாப்பிடல, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல கேப் விட்டுட்டேன்னாலோ, அதோடைய கவுண்ட் குறையுது. ஆனா என்ன, முதல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கும்ல. நமக்கு வந்து ஆ. புல் அப்ஸ் வராது. அது ட்ரை பண்ணா என்ன? அது நம்ம தொங்கி, முக்கி திணறி, அது வந்து ஓரளவுக்கு மாறி, சரி இன்னைக்கு போறப்ப எப்படி அட்டெம்ப்ட் பண்ணலாம்? நாளைக்கு எப்படி அட்டெம்ப்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு ப்ராக்ரஸ் வந்திருக்குது. ஸோ ஐ நை ஹோப் இத நான் அப்படியே கன்டின்யூ பண்ணா என்னால வந்து இது பண்ண முடியும். இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிக்க நெனைக்கிறேன். புல் அப்ஸ்ல வந்து நான் ட்ரை பண்ணல. ஏன் அசிஸ்டட் ம். புல் அப்ஸ் ட்ரை பண்ணல அப்படின்னா, இப்ப நார்மல் புல் அப்ஸ் எடுக்கும்பொழுது என்னுடைய ஒரு விஷயம் நான் கொஞ்சம் கவனிச்சேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணாத விஷயம். என்னன்னா, கால நல்லா ஃபுல்லா தொங்க விட்டோ, அது ரொம்ப ரிலாக்ஸ்டான பொசிஷன்ல நான் வந்து முதல்ல. இப்ப என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கால முன்னாடி மடக்கி, அந்த மாரி என்னுடைய லோவர் பாடியையும் கொஞ்சம் எங்கேஜ் பண்ணி நான் பண்ணேன். அப்ப எனக்கு ஏதோ ஓரளவுக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடிஞ்சது. ம். அசிஸ்டட் புல் அப்ஸ்னா நம்முடைய நம்ம ஹேண்ட தவிர மத்த எதுவுமே எல்லாமே அந்த சீட்ல ரெஸ்டடா இருக்கும். ஆமா. ஆ. ஸோ அப்படி பண்ணுனது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்ட்டா ஹெல்ப் பண்ண மாரி தெரியல. ஸோ அதனால பண்ணது. ஆ. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ட்ரை பண்ணாம இருந்ததுக்கு மென்டல் பிளாக் ஏதாச்சும் காரணமா இருந்துச்சா? இல்ல வந்து அந்த அ முதுகு பிரச்சனை அதனால பண்ண மாட்டேன் அந்த மாரி இருந்தீங்களா? இல்ல. நமக்கு புல் அப்ஸ் வராதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆ. 1 அப்ப வந்து இன்னொன்னு மென்டல் பிளாக் தான். புல் அப்ஸ ட்ரை பண்ணா வந்துரும். அப்படிங்கிறப்ப, அதை ட்ரை பண்ணி என்னத்த பண்ண போறோம்? அப்படிங்கிற ஒரு அலட்சியமும், ஆ. அலட்சியத்தோட சேர்ந்த நமக்கு வராது அப்படின்னு முடிவு பண்ணதும் முக்கியமான காரணம். ஸோ, அதனால நான் அத வந்து அட்டெம்ப்ட் பண்ணணும்னு நெனைக்கல. நான் நெறைய டியூட்டோரியல்ஸ் பார்த்திருக்கேன். சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் பண்ணுங்க. இன்வெர்டட் ரோஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேப்புலர் ரிட்ராக்ஷன் மட்டும் பண்ணுங்க 1 வாரம். ம். அதுக்கப்புறம் இன்வெர்டட் ரோஸ் மட்டும் பண்ணுங்க. ஆஸ்திரேலியன் புல் அப்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. ம். என்னன்னா, அந்த ப்ராசஸ் வந்து என்னால ஆ. அதாவது ஓகே இன்னைக்கு நான் டெட் ஹேண்ட்ஸ் பண்றேன். நாளைக்கு அடுத்த வாரம் வந்து நான் இன்வெர்டட் ரோஸ் பண்றேன்னா, அந்த அவங்க குடுக்கக்கூடிய அந்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியல. ஆ. ஏன்னா, நான் ஜிம்முக்கு போறதே அப்போ. ஸோ அப்ப நான் என்ன பண்ட்டேன்னா, இது வர்றதே பெருசு. இதுல இந்த அதாவது வீக் 2ல இன்வெர்டட் ரோஸ் பண்ணணும். நான் தான் வீக் 2 ஓபி அடிச்சுருவேனே. 2வது வாரம் போ மாட்டேனே. அப்புறம் அப்புறம் அதுவும் ஒரு திருப்பி மேட்டர். ஆ. ஆமா. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். திரும்ப நான் வந்து திருப்பி டெட் ஹேண்ட்ஸ் கடைசி வரைக்கும் டெட் ஹேண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாரி இருந்துச்சு. ஓகே. அதான். இன்னொரு ஒரு இது நான் வேற ஏதோ ஒரு இதுல பார்த்தது தான். அதாவது பா பாப்புலரா எல்லாரும் சொல்றதும் தான். லேட் புல் டவுன்ஸ்ல நல்லா பண்ணுங்க. அந்த மூவ்மெண்ட்ட நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு
நெறைய பேர் சொல்லியும், நெறைய இடங்கள்ல நான் பார்த்தும் நான் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. நம்ம கம்பல்சரி வந்து லேட் புல் டவுன் வந்து கொஞ்சம் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போவோம் அப்டின்ட்டு. ஸோ ம். அதனால சுத்தமா விட்டுட்டு நான் வரும்பொழுது எனக்கு ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்குமே அப்டின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஆனா இந்த பீரியட் ஆஃப் டைம் ஃபுல்லா லேட் புல் டவுன் வந்து கம்பல்சரி பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எய்தர் இந்த பார்ல இது பண்ணா ரொம்ப ஒய்டு இதுன்னு இல்ல. சும்மா நார்மல் கிரிப்ல லேட் புல் டவுன் பண்றது. இல்லைன்னா மெஷின் இருக்கும். 2 ஹேண்டிலும் தனித்தனியா இருக்கும். அத பிடிச்சு ம். அதுல லேட் புல் டவுன் பண்றது. இத வந்து நான் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தேன் நானு. ஸோ மேபி எனக்கு இப்ப என்னுடைய இதுல நான் சொல்லணும் அப்டின்னா, பேக்குக்கு லேட் புல் டவுன்ஸ் கம்பல்சரி வச்சுக்கோங்க. அது ஈவன் தோ போரிங்கா இருந்தா என்னடா அது லேட் புல் டவுன்னாலும் நல்லா ப்ராப்பரா கண்ட்ரோல்டா அதுல வெயிட் இன்கிரீஸ் பண்றது, மூவ்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்றது, ஃபார்ம ஸ்ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியே புல் அப்ஸ் எடுக்க ட்ரை பண்றது பெட்டரா இருக்குமோன்றது என்னுடைய பெர்சனல் சஜஷன். ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸ் காட்டுறாங்க. ஸ்டெப் 1 டெட் ஹேங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்வெர்டட் ரோஸ் பண்ணுங்கன்றத விட, டைரக்ட்டா புல் அப்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கறது பெட்டர். அதுலயும் நியூட்ரல் கிரிப்ல ஓரளவுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ஓரளவு கொஞ்சம் பைசெப் உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால, நல்லாவே இன்னும் கொஞ்சம் நம்மளால மூவ்மென்ட் பண்ணி பண்ணிற முடியும். ஸோ அதனால இதுதான் இந்த 1 மாதத்தில் நான் வந்து அ பிராக்டிகலா ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. வொர்க் அவுட் ஆனது. ஆ. லாப்ஸ்டர் பேக் வேணுமா? சொல்லலாம். நீங்க கண்டிப்பா வந்து புல் அப் போடுங்க. இல்ல இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, போன உடனேயும் சும்மா அந்த ஜாயிண்ட் ரொட்டேஷன்லாம் பண்ணிட்டு, சும்மா கைய கால ஆட்டிப்புட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்தோனயுமே புல் அப்ஸ் பண்றது தான். அது எப்படி பண்றேன்னா, மேக்ஸிமம் வந்து நியூட்ரல் கிரிப்லயே வந்து 4 ரெப்ன்றது ஓரளவுக்கு எனக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் செட்ல. அத ஓகே. 5வது ரெப்பா சூப்பர். மாத்துனா, 2வது, ம். 3வது செட் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நான் என்ன ஆ. எல்லா செட்லயும் 4, 4 ரெப் அடுத்தடுத்து. அது இன்னும் வரல ப்ராப்பரா. ஆனா, முதலைக்கு பெட்டர். ஓகே பரவால்ல 4 ரெப் கன்டினியூஸா பண்ண முடியுதா? நல்லது. அப்பப்ப நார்மல் கிரிப்ல வந்து புல் அப்ஸ் ட்ரை பண்றது. ஸோ இந்த அட்டெம்ப்ட் வந்து ஆல்டர்னேட் டேஸ்லயோ, இல்ல நான் ஆல்டர்னேட் டேஸ் தான் நான் ஜிம்முக்கு எப்பலாம் ஜிம்முக்கு போறேனோ அப்ப. ஸோ இந்த மாதிரி கம்பல்சரி வந்து புரோகிராம்ல டாப்ல அது இருக்கு. ஸோ அது ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 1 பாயிண்ட் பேட்மேன் இது சூப்பர்மேன் வெர்சஸ் பேட்மேன் சீன வந்து ரீகிரியேட் பண்றதுக்கு. வரும், வரும். கண்டிப்பா வரும். ம். இ இ ம். இதுல ஓகே. இதுல வந்து உங்களுக்கு புல் அப் இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணலாம்னா, அந்த ரெஸ்ட் அண்ட் பேண்ட் வச்சும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அந்த கால்ல ஹோல்ட் பண்ணிட்டு. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமாமாமா. அ அத விட்டுட்டு இன்னொன்னு நீங்க ட்ரை பண்ணலாம்னா, அந்த நெகட்டிவ் தான். அது பிகினர்ஸ்க்காக வர்றது அப்டின்னா, நெகட்டிவ் ஒரு இல்ல ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்ப நான் எடுக்கிறது 4 ரெப். இந்த 4 ரெப்புமே சேலஞ்சிங்கா மாறுச்சுனா என்னுடைய ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் ஆகும்ல. அதனால ஆ, கால்ல வெயிட்ட வச்சுக்கிட்டு இதே 4 ரெப்ப எடுக்கலான்னு ட்ரை பண்ண போறேன். ஆ ட்ரை எப்படி பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க போகுதுன்னு பண்ணலாம் சொல்லி அத. எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு, நான் பார்க்குறேன். அடுத்த ஆ, 4ஆம் ரொம்ப தேதி கூட வெயிட் முடிஞ்சா வேணாம். அப்டேட் பண்ணுவோம். அ இல்ல அது வந்து வேற எபிசோட்ல தான் இருக்கும் கண்டிப்பா. ஆ ஆமா. அ என்னன்னா, ம், இது நீங்க கால்ல வெயிட் வைக்கிறது, இந்த ம். 1 கிலோ, 2 கிலோ மெடிக்கல் பால் இருக்கும்ல, நீங்க அந்த மாரி கூட வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். அந்த மாரி ஏதாவது ஒரு வெயிட் அதுவோ தம்பிள்ஸோ இல்ல ஆ இது ரிஸ்ட் வெயிட்லாம் இருக்குது இங்க. ஸோ அது ஜிம்ல கெடக்கும். அத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்டின்ட்டு. ஓகே, ஓகே, ஓகே. அது ட்ரை ம், பண்ணுங்க. இன்னொன்னு எனக்கு வந்து காலிஸ்தெனிக் நண்பர் ஒருத்தர் சொல்லிக் குடுத்தது. புல் அப் வந்து ம், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா போடுறதுக்கு அப்டின்னா, ம். செஸ்ட்ட அப்ல வச்சுட்டு, செஸ்ட்ட வந்து நீங்க பார்ல போயிட்டு முட்டணும் அப்டின்ற மாரி மைண்ட் செட் ஆமாமா. பண்ணிட்டு, இல்ல இந்த இந்த அப்டி போணும் இந்த அப்டின்னுவாங்க. இ இந்த டெக்னிக்கும் நான் கவனிச்சேன். நான் கவனிச்சது என்னன்னா, புல் அப்ஸ் எடுக்கும் பொழுது நம்மளுடைய இருக்குல்ல, கால் முட்டி, அத ம். கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து ட்ரை பண்றது இன்னும் ஆ. கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்குச்சு வெயிட்ட மொத்தமா பின்னாடி பாடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹோல்ட் ஆகி இருந்தது. ஸோ அப்படிங்கும் ம். பொழுது எனக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. ஸோ நான் முதல்ல வந்து கால மடக்கி நல்லா பின்னாடி வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, கால வந்து முன்பக்கம் மடக்க ஆரம்பிச்சேன். எப்படி நம்ம சும்மா கிரன்ச்சஸ் பண்ணும்பொழுது கால மடக்குவோம். ம். ட்ரை கரெக்ட். பண்ணும்பொழுது எனக்கு அத விட இது கொஞ்சம் பேலன்சிங் நல்லா கிடைச்சது. இன்னொன்னு நெறைய பேர் பின்னாடி வச்சு தப்பு பண்ணுவாங்க. நீங்க ஃப்ரண்ட்ல வச்சீங்கன்னா, உங்களுக்கு கோரும் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதான் மெயின். ஆக்டிவேட் ஆ ஆகுதுன்னா, எங்கேஜ் ஆகும். எங்கேஜ் ஆகி வரப்ப, ஆக்சுவலி உங்களுக்கு ஹோல் பாடி மேல போறதுக்கு ஆகணும். ஈஸியா இருக்கும். ஆ. அதுதான் எங்கேஜ் ஆகணும். ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் இனிஷியலா வந்து பெரிய அளவுல எங்கேஜ் பண்ணல. கோர ப்ராப்பரா எங்கேஜ் பண்ணல. ஸோ வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக்.
ஸோ அத ம். எங்கேஜ் பண்ணி பண்ணணும் புல் அப்ஸ். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி புல் அப்ஸ் ஒரு டெக்னிக். ஸோ அதனால கேட்கிற யாராவது ஒருத்தவங்க வந்து, ஐயோ! புல் அப்ஸ் வரலையேன்னு நெனச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. அது ஒரு டெக்னிக். ஓ! இப்படி பண்ணணும். ஓகே. கால் இப்படி வச்சுக்கணும். ஓ! இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த மாரி டெக்னிக். அந்த டெக்னிக் வச்சு அட்டெம்ப்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துரலாம். ஆ. பாரு. இது ம். உங்களோட சரி. ப்ராக்ரஸ். ஆமா. இப்ப இப்போ என்னோட உங்களுடைய ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் என்னாச்சுன்னா, நான் வந்து அ இது சேலஞ்ச் மாரி தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் எப்படி வால்யூம் ஓவர்லோட் பண்ணிட்டுருந்தேன் நீங்க பார்த்தீங்க. இஷ்டத்துக்கு ம். ரெப்ஸ் அண்ட் செட்ஸ் இருக்கும். ரெப்ஸ் வந்து ம். மேபி 8 டூ 12க்குள்ள இருந்தாலும், ரெ அ ம். செட் வந்து 3 ஆர் 4ன்ற மாரி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்ப நான் ஸ்ட்ரிக்ட்டா வந்து எல்லாத்துலயுமே இது தவிர லேட்டரல் ரேசஸ் தவிர மீதி எல்லாத்துலயுமே வந்துட்டு அ ம். 2 வொர்க்கிங் செட் தான், 1 வார்ம் அப் இருக்கும் அப்படின்ற மாரி நான் போட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன். ஆ ம். நடுவுல வந்து வொர்க் அவுட்டே ஒரு 1, 2 அந்த கல்யாணம் அதெல்லாம் சொல்லி மிஸ் ம். ஆனதுனால, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ம். கல்யாணத்துனால மிஸ் ஆனதுனால, ம். அந்த வொர்க் அவுட்ஸ்லாம் மட்டும் மிஸ் ஆச்சு. பட் நான் பண்ணது வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டா 2 வொர்க்கிங் செட் தான் இருக்கணும் அப்படின்றத போட்டிருந்தேன். இப்ப நான் ம். அதுல பார்த்த ப்ராக்ரஸ் அப்படின்ற மாரி என்னன்னா, சில வெயிட்லாம் இப்ப நான் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த லெக் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டா போடுவேன். போடுறப்ப ம். சப்போஸ் 85, 95ன்ற மாரிலாம் போட்டுட்டு இருக்கப்ப 6 ரெப்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாரி அது மைண்ட் ம். செட்டும் வந்துரும். ஏன்னா ம். நெக்ஸ்ட் செட்டுக்கு எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்ட்டுலாம் ஆமா. இருக்கும். ம். ஸோ, இது வந்து இப்ப எனக்கு 2 தான் அப்படின்றதுனால, நான் ம். ப்ராப்பரா இம்பாக்ட்டா போட்டாவணும் இந்த ரெப்ஸ ம். அப்படின்னு சொல்லிட்டு ம். நான் அந்த மாரி போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த மைண்ட் பிளாக் வந்து உடைஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒரு ம். வாரம் அந்த மாரி எல்லா வொர்க் அவுட்டுக்கும். ம். அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப ரெப்ஸ் வந்து நான் எல்லாத்துலயும் ப்ராப்பரா இப்ப 8னா 8 டூ 12 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. 2 வொர்க்கிங் செட் தான் இருக்கும். போட்டது ஸ்லோ எக்ஸிகியூஷன் இருக்கும். டம்மு டிம்முன்னு அடிச்சிருக்க மாட்டேன். ம். ஸோ அந்த மாரியான சேஞ்ச் எனக்கு வந்து அந்த நம்பர்ஸ்ல சேஞ்சஸ் பெருசா தெரியல. ம். ஆனா நான் எக்ஸிக்யூட் பண்ற ஸ்டைல்ல வந்து எனக்கு அந்த டிஃபரன்ஸஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஓகே. ட்ரெய்னிங் பெட்டரா இருக்கு. ஒரு ஆ. சின்ன ட்வீக் மாரி சொல்லலாம். கரெக்ட். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஏன்னா இப்ப எனக்கு ம். அந்த ஹெவி வெயிட்ல லாஸ்ட் ரெப்லாம் போடுறப்போ வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா அடிச்சுருவேன். அந்த மாரி இருக்கும். ம். அது ம். வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. ம். ஃபர்ஸ்ட் ரெப் அண்ட் லாஸ்ட் ரெப் கம்பேர் பண்ணீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். அந்த மாரி ஒரு ம். அ ம். ஓகே. எக்ஸிகியூஷன் வருது. ஸோ அது வந்து ஒரு குட் ப்ராக்ரஸா தான் இருக்கு. நான் அப்படியே நைஸ், தான் நைஸ். கன்டின்யூ வேற கொண்டு போறேன். வேற ஏதாவது எக்ஸர்சைஸ்ல வந்து இம்ப்ரூவ்மென்ட்ஸ் தெரிஞ்சுதா? ஓகே எனக்கு வெயிட்ல ப்ராக்ரஷன் தெரிஞ்சது. இல்ல அல் லெக் எக்ஸிகியூஷன்ல லெக்ல ஆக்சுவலா எனக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. ஏன்னா, நான் வந்து பார்பெல் ஸ்குவாட் போட்டுக்கிட்டு இருக்கப்பவே கூட, ஆ ம். அடுத்து இன்னும் ஒரு 2 செட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ம். செட்லாம் வந்து கொஞ்சம் நான் லிமிட்டடா அப்படின்ற மாரி தான் பண்ணிட்டு இருப்பேன். ம். ஹெவி ம். வெயிட் போட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு வந்து நான் ஹெவி வெயிட்டே போட்டாலும், 8 ம். டூ 12 ரெப்ஸ் என்னால தாராளமா போட முடியுது. ம். எனக்கு அது லெக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வொர்க் அவுட்ன்ற மாரி இருக்கும். அதிலேயே என்னால போட ம். முடியாம இருந்தது. இப்ப என்னால அது நல்ல ப்ராக்ரஸா பார்க்க முடியுது. ஆ நைஸ். அது அவ்வளோதான். உண்மையிலேயே குட் ப்ராக்ரஸ் தான். ஓகே சூப்பர். இது இது சோர்னஸ் எப்படி இருக்கு அடுத்த நாள்? ஆ, இது 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 இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப நான் வந்து முந்தா நேத்து போட்ட லெக்கு, எனக்கு சோர்னஸ் இருக்கு. எனக்கு இன்னுமே இன்னைக்கு வந்து இன்னர் தைலாம் வந்து வலிக்குது. நான் என்ன ஆயிருக்குன்னா, நான் இப்ப அந்த லாஸ்ட் ஒரு 3 ரெப்ஸ் எக்ஸ்ட்ராவா புஷ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அந்த 3 ஆ ரெப்ஸ் புஷ் பண்றது வந்துட்டு, இதுவரைக்கும் ஆக்டிவேட் ஆவாத குட்டி மசில்ஸ்லாம் கூட ஆக்டிவேட் ஆயிருக்கும் போல இருக்கு. இல்ல, இல்ல, இல்ல. நடுவுல பிரேக் ஆகுது. ஓகே. அதாவது இதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்டிவேட் ஆகாம இருந்த மைக்ரோ ம். மசில்ஸ் அதெல்லாம் கூட ஏதாச்சும் ஆக்டிவேட் ஆயிருக்கும் போல இருக்கு. அந்த லாஸ்ட்டா நான் வந்து அந்த எக்ஸ்ட்ராவா புஷ் மசில் பண்ற அந்த ஃபைபரும் ரெப்ஸ்ல. கான்ட்ரிபியூட் பண்ணும். அது வந்து எனக்கு கிளீனா தெரியுது இப்ப. அது விட்டு போன 1, 2ம் வந்து கரெக்ட்டா ஆக்டிவேட் ஆயி வருது. ம். ஸோ இது வந்து அந்த சூப்பர். சோர்னஸ் ரிலேட்டட் திங்ஸ்ல இந்த டிஃபரன்ஸ். முன்ன வந்துட்டு நான் ஓகே. நல்லா போட்டு ஹெவியா அடிச்சாலும், ஓகே ம். அவ்வளோதான். ரெக்கவரி இவ்வளோ ஐ மீன் அந்த சோர்னஸ் இவ்வளோதான், ரெக்கவரி இவ்வளோதான். என்னால மறுபடியும் ம். வந்து அத பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ம். ஒரு 1 ஆர் 2 டேஸ்லயே கூட. ஆனா இது வந்து என்னால பண்ண முடியாதுன்றது எனக்கே தெரியுது. ஓகே. கொஞ்சம் ப்ராப்பரா அதுக்கு ரெஸ்ட் விடலாம் அப்படின்ற மாதிரி. ம். இல்ல, இல்ல. இது போகட்டும். ஃப்ரீக்வென்சி பேஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். எப்படி சொல்றீங்க? அது புரியல. வந்து புஷ், புல், லெக் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ப்ளிட். ஓகே. ஆ அது இல்லாம புஷ் புல் லெக்ன்ற மாரி இல்லாம ஃப்ரீக்வென்சி பேஸ் பண்ணி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு. ஆ ஸோ ஓகே, இன்னைக்கு ஓகே. ஒரு ஓவர் ஸ்ப்ளிட் மாதிரி. இல்ல ம். ஃபுல் டே தெரியுமா? ஃபுல் பாடி எவ்ரி அதர் டே ஸ்ப்ளிட் இருக்கு நான் தெரியுமா? பண்ணதே இல்ல. நீங்க மட்டும் தான் அத பண்றீங்க. ஆமா. ஆமாங்க. நம்ம ஊர்லயே நான் தானேன்ற மாரி. அப்படிதான் இருக்கு. ஹெவில போயிட்டு யார பார்த்தாலும் நீங்க மட்டும் தான் அத பண்றீங்க.
ஆமா. அத நான் மட்டும் தான் வே 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 வேற வெளியூர் ஆட்டக்காரங்கள பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. ஆனா அது அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஃப்ரீக்வென்சி பேஸ் பண்ண எவ்வளோ நாள் அவங்க ஜிம்முக்கு போறாங்க, என்ன மாதிரியான ட்ரெயின் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த ஸ்ப்ளிட். ஆ ஜெனரலா எடுத்தோனே எல்லாரும் ஃபுல் பாடின்றது வராது. ஆ. ஸோ அதனால அது அப்படி. அத பத்தி நம்ம அப்புறமேல் நம்ம வேற டீட்டெயில்டா பேசலாம். வேற அது அதான். ரிலேட்டடா கவர் ஆகும்பொழுது அத பத்தி பேசுவோம். அதுக்குள்ள நானும் கொஞ்சம் நீ எப்படி இருக்குது? ஆ எப்படி இருக்குது? ஓரளவுக்கு ப்ராக்ரஸிங்ல எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு பேசுறப்ப, இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் கூட குடுக்க முடியும். பெட்டரா இருக்கும். ஆமா. ஆ எக்ஸிக்யூட் பண்ணி ம். பார்த்தப்ப நல்லாவே பேச முடியும். கரெக்ட். ஆமா. ஸோ ஓகே. இதுதான் 2 பேரும் ப்ராக்ரஷன். ஸோ ஆ சக்சஸ்ஃபுல்லா வந்து நாங்க குடுத்த என்ன பண்ணணும்னு நெனச்சோமோ பண்ணியாச்சு. ட்ரை பண்ணிட்டு எங்களுடைய ப்ராக்ரஷன இங்க ஷேர் பண்றோம். ஸோ ஆ. யாராவது முன்னாடியே என்னடா நன்றி, வணக்கம் சொன்னதுக்கு அப்புறமேல் இன்னும் இவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு நெனச்சீங்க. ஆக்சுவலி இத முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். பட் இப்பயே சொல்லிட்டோம். ஆ. முடியாம இருக்கே அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதுதான் காரணம். ஸோ அதனால இன்னொரு எபிசோடு நாங்க உட்காந்து அத பத்தி பேசி, அதுல ப்ராக்ரஸ சொல்லி, என்னைக்கு தெரியல. பிளான் பண்றோம். பட் அது முன்னாடி ப்ராக்ரஸ் ஆ. ஒரு சின்ன அப்டேட். இப்போ அடுத்த எபிசோடுக்கான அப்டேட் என்ன இருக்கணும்னா, டீஸ் மட்டும் பண்ணலாம். நீங்க எல்லாரும் வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு நோட் பண்ணி வைங்க. அத வச்சு தான் அடுத்த எபிசோட் வரும். எபிசோட் இருக்கு. ஆமா. அ ம். சரி. கைதி 2 எடுக்குறானே வரும். லோகேஷ் அந்த மாரி. அ ஆமா அடுத்து நம்ம கைதி 2 போட்டு தான் சார். வச்சிரணும். கைதி 2 தான். அந்த மாதிரி. அதான் 5 வருஷமா கைதி 2 எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாரி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அ கூடிய ம். விரைவில் அந்த சாப்பாட்ட பத்தி பேசுவோம். ஓகே டன். ஆ ஓகே. ஸோ ஓகே. அவ்வளோதான். ஸோ நேரம் கேட்ட அனைவருக்கும் நம்ம வேற ஒரு எபிசோடில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, நன்றி. நன்றி, நன்றி வணக்கம் சொல்லிருமா? சொல்லி. ஆ. ஆ நன்றி, வணக்கம். ஓகே, ஓகே. பாய், பாய். கேட்ட அனைவருக்கும் நன்றி.